ஹாய் காய்ஸ், வணக்கம். ஐடல் வெர்சஸ் சீஃப் செக்ரட்டரி இந்த 2 ஷார்ட்டாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னு தெரில, நான் எஃப்எஃபாக போடணும் அப்படின்னு தான் ஸ்டோரி ரைட் பண்ணேன். திடீர்னு இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டோரி லைன் பிடிக்குமான்ற ஒரு தாட் நேற்று அப்லோட் பண்ணதுக்கப்புறம் வந்துச்சு. ஏன்னா அது வில்லேஜ் கேர்ள் வீடியோ போட்டும் இது ரெண்டுத்தையும் சேர்ந்தாப்புல தான் போட்டேன். அதோட வியூஸ் தான் அதிகமாச்சா, இது வியூஸ் வந்து போகவே இல்லை. சரி, இது இந்த மாதிரி ஸ்டோரி லைன் இவங்களுக்கு பிடிக்கல போல் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி 2 ஷார்ட்டுன்னு சொல்லிட்டு அதில் நான் கேப்ஷனில் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பேன். எஃப்எஃபாக போட்டாமா இல்லை இது 2 ஷார்ட்டாக முடிக்கலாமான்னு சொல்லிட்டு கொஷின் மார்க் மாதிரி தான் வச்சுருந்தேன். அப்புறம் திடீர்னு மாற்றிட்டேன். ஸோ அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட்டாக வந்து தேங்க என்ன பேசியிருப்பாருனா, சரிடி ஆஃபீஸில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட வந்துட்டு கொஞ்சம் ரொமான்டிக்காக நடந்துட்டு கிளம்பியிருப்பார். இப்போது நீங்கள் அப்படி தான் உட்காந்துட்ருக்கீங்க. இவனுக்கு என்ன தான் பிரச்சனை? சரி, இதோ என்னவா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அன்றைக்கி நைட் அப்படி கிராஸ் ஆகிருக்கும். இவர் தயங்க வந்து அவர் இப்போது ரெசார்ட் போகிறாரு. என்னடாச்சு? போனீங்க? டேய் மச்சான், எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. அப்புறம் என்னடா கான்சர்ட்டுக்கு எல்லோரும் ரிசல்ட் பார்த்துடலாமா? ஸ்டேடியம் போகலாமாடா நாளைக்கு? ஏய், லேண்டு ரெடி பண்ணி அதில் தான்டா பண்ணோம். அப்புறம் எதுக்குடா நீ போன? டேய், நமக்கே தெரியும் அது நடக்காது அப்படின்ட்டு. நான் சும்மா போனேன் அவளை பார்க்கணுன்றதுக்காக. ஓ, அப்போது அவளோட ஆட்டிடியூட் உனக்கு பிடிச்சிச்சு அதானே? அதில் என்னடா சந்தேகம்? அவன்கிட்ட சொல்லலைல்ல. ஒரு ட்விஸ்ட் இருக்குது, நான் அப்புறமா சொல்கிறேன்னே. லவ் பண்ணுறேன்டா அவளை, லவ் பண்ணுறேன். வெயிட் பண்ணுவேன், அவளுக்காக வெயிட் பண்ணுவேன். இந்தியா வந்ததே அவளுக்காக தான்டா. எப்படி மாற்ற போகிறேன்னு தெரியல. பெரிய தப்பு பண்ணிட்டேன். சீக்கிரம்டா அவகிட்ட நல்லவா சொல்லி. என்னடா சொல்கிற? என்ன ட்விஸ்ட்டு சொல்லுடா, இன்ட்ரெஸ்டிங். ஏய், நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ ஒரு ரிசல்ட் பற்றி பார்க்கலாம். லேண்ட் வந்து செக் பண்ணணும். தமிழ்நாட்டில் தான்டா பார்க்கணும். இதனால தான், புரியுதா? ஓ, அப்போ நீ இதுக்காக வரல. இந்த பொண்ணையாவது இப்போது அந்த கூகுளில் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுமா, இல்லை அதுக்கு முன்னாடியா? சொல்கிறேன்டா, எல்லாம் சொல்கிறேன், அப்புறம் சொல்கிறேன். டேய் மச்சான், ஏதாவது பின்னாடி இல்லைடா, சொல்கிறேன், அப்புறம் சொல்கிறேன். தஞ்சைன்னு கூப்பிடுங்க. இப்போது தஞ்சைன்னு வராரு. இப்போ பாருங்கள், தமிழ்நாட்டில் எங்கள் பிளேஸஸ் வந்து சாலிடாக ஒரு ஃப்ளோர் இதில் இருக்கிற மாதிரி லேண்டு கிடைக்கும். ஒரு 3 கிரவுண்ட் சேர்ந்தாப்புல இருந்துச்சுன்னா ஓகேவா? ஓகே சார், அது போதும். அது மாதிரி கிடைக்கும், பார்த்துக்கலாம் சார். சரி, பார்த்துட்டு சொல்லுங்கள் சார். அது வெதர் கண்டிஷனுக்கு பார்த்துக்கலாம். அங்கங்கே இது மாதிரி போட்டுக்கலாம், ஓகேவா? சரி, ஷூட் ஆகுமா? ஷூட் ஆகும்யா, பார்த்துக்கலாம். நீங்கள் அது முன்னாடியே சொல்லியிருக்கலாம். பரவாயில்ல, நாங்கள் விக்கெட்டுக்கு தெரியாது. இது நாங்கள் முன்னாடியே சொல்லிட்டோம், இந்த பிரச்சனை இஷ்யூலாம். போங்க. ஓகே சார், ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே தேங்க்ஸ் எல்லாம் ரிசல்ட் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் இப்போது ஆஃபீஸ் போகிறீங்க. ஆஃபீஸ் போயிட்டு நிறைய மீட்டிங்ஸ், நிறைய இது, அந்த ஃபைல் இந்த ஃபைல் அது இதுன்னு சொல்லிட்டு அங்கே போகிறீங்க, இங்கே போகிறீங்க, சம் பாலிட்டிக்ஸ், அது ரிலேட்டட் இது ரிலேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டுருக்கீங்க. இப்போது நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்க. உங்களை தயாங்க பார்க்குறதுக்காக ஆஃபீஸ்க்கு வந்திருக்காரு. அப்பாயின்மெண்ட் ஏற்கனவே வாங்கியிருப்பார். அது ஸ்ரீகிட்ட வேறு மூலமாக தயாங் அப்படின்றதுக்கு பதிலாக இல்லை கிம் அப்படின்ற மாதிரி வாங்கியிருப்பாங்க. அது ஸ்ரீக்கு தெரியாது. மேம், உங்களை பார்க்குறதுக்காக கிம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஏன் வந்திருக்கான்? யார் மேம்? ஏன் ஸ்ரீ, நீங்கள் விசாரிக்க மாட்டிங்களா? கிம்னா யாருன்னு தெரியாதா? இந்த தயாங் தான். ஓ மேம், சாரி மேம். சரி, வர சொல்லுங்கள். இப்போது தயாங் உள்ளே வராரு. ஹாய் மேம், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அதனால தான் அப்பாயின்மெண்ட். வாங்க தயாங், உட்காருங்க. சொல்லுங்கள், அதான் நேற்றே பேசியாச்சே, என்னாச்சு? இல்லை மேம், கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீயை பார்க்குறாரு. என்ன சார், நான் வெளில போகணுமா? மேம், நான் வெளில இல்லை, பரவாயில்ல, நில்லுங்க ஸ்ரீ. இல்லை மேம், கொஞ்சம் பர்சனல் கான்சர்ட்டு, கொஞ்சம் லைக் ஆகக்கூடாது இல்லைங்களா? கொஞ்சம் பர்சனல் மேம், கன்சிடர் பண்ணுங்களேன். தயாங், சரி ஸ்ரீ, கொஞ்சம் வெளில இருங்க ஸ்ரீ. சரிங்க மேம், இதோ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஸ்ரீ வெளில போயிருப்பார். இப்போது தயாங் வந்து, அதாவது
உங்களுக்கு ஆப்போசிட்டில் அவர் உட்காந்துருப்பார். சேரில் 2 சேர் இருந்திருக்கும். அதில் ஒரு சேரில் உட்காந்துட்டு இருந்திருப்பார். இப்போ டக்குன்னு எந்திரிச்சு உங்கள் பக்கத்தில் வர்றாரு. நீங்கள் வந்து சேர் வந்து அந்த ரோலிங் சேர் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அவர் பக்கத்தில் வர்றப்போ நீங்கள் திரும்பி உட்காடுறீங்க. என்ன தயங்க பிரச்சனை உனக்கு? அவர் வந்து உங்கள் 2 சேரோட கைப்பிடி இருக்கும் இல்லைங்களா, அந்த கைப்பிடியில் குனிஞ்சி 2 கையுமே வச்சுட்டு உங்களை கிட்ட க்ளோஸ்அப்பில் வந்து பார்க்குறாரு. தயம், கேமரா இருக்கும் தெரியும்ல, கேமரா இருக்கும்னு தெரியும்டி, பட் அதை ஆஃப் பண்ணுறதுக்கு பட்டன் உங்ககிட்ட இந்த சைடில் லெஃப்ட் சைடில் இங்கே தான் இருக்குன்னு தெரியும். ஆஃப் பண்ணிட்டேன் பாரு. என்ன தயங்க பண்ணுற நீ? என்ன ட்ரை பண்ணுற? தெரியலையாடி, சாரி, மன்னிச்சிரு. உனக்காக தானே நீ வந்திருக்கேன், புரியலையா? கான்செப்ட்ன்றது செகண்ட்ரிடி எனக்கு. தயம், என்ன பேசுகிற? பார் மிஸ்டர் தயம், உங்களுக்கு கான்செப்ட் அப்ரூவல் கிடையாது. நீங்கள் கொடுத்த ஃபைல் தூக்கி ஏதோ உரம் போட்டாச்சு. வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா பீஸுங்க, இல்லைன்னா தயவு செஞ்சு கிளம்புங்க. ஒய்யன், பார், என்னோட பொறுமையும் தாண்டி பேசிகிட்ருக்கேன். தப்பு தாண்டி, மன்னிச்சிரு ப்ளீஸு. தயங்கடி, கெஞ்ச வைக்காடி ப்ளீஸ், மன்னிச்சிரு. தயம், இது ஆஃபீஸ், என்ன பண்ணுற? கையிட்டு தயவு செஞ்சு. சரிடி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட அப்படியே அப்படியே மூக்கோட அந்த வர சீட்டே உங்கள் ஃபோர்ஹெட்டில் அப்படியே சாஞ்சிட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு பேசிகிட்ருக்காரு. நீங்கள் எதுவுமே சொல்லலை. நீங்கள் உங்கள் போஸில் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. அதை தள்ளி தான் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. ஆமாடா, நீங்கள் ஏற்கனவே லவ் பண்ணிகிட்டு இருந்தீங்க. அதை வந்து ஃப்ளாஷ்பேக்கில் அப்புறமா சொல்கிறேன். தயாங், தூரம் போ தயாங். ஏண்டி இன்னும் எத்தனை வருஷத்துக்குடி? வலிக்குதுடி. ஆமாம் தயாங், முடிஞ்சிச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு. தயவு செஞ்சு அதை பற்றி பேசாத. பாஸ்ட் இஸ் அ ஃபாஸ்ட். போ. வேறு ஏதாவது ப்ரொஃபஷ்னலாக பேசணுமா பேசு. இந்தியா வரணும் தெரிஞ்சதுமே யோசித்தேன், இந்த மாதிரி தான் வந்து நிற்கும் அப்படின்ட்டு. செட் ஆகாது. வேறு ஏதாவது பேசுகிறியா? என்னடி செட் ஆகாது? நான் உன்கிட்ட பேசணும், ரொம்ப பேசணும். உன்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இந்த மாதிரி எனக்கு பேசுறதுலாம் எனக்கு பிடிக்கல. எப்போ ஃப்ரீ? நான் ஃப்ரீ இல்லை தயாங். கையெடுக்கிறியா? இந்த உரிமையில் எனக்கு அங்கே டச் பண்ணுறவெல்லாம் தயவு செஞ்சு போ. இந்த மாதிரிலாம் வேறு எவக்கிட்டையாவது. ஒய்யன், அவ்வளோதான் மரியாதை சொல்லிட்டேன். வேறு எவக்கிட்டையானா என்னடி பேசுகிற? அப்படி தான் பேசுவேன் தயாங். தூரம் போறியா? இது ஆஃபீஸ் சொல்லிட்டான். என்கிட்ட இந்த மாதிரி டென்ஷன் பண்ணாத, தூரம் போ. சரி, எங்கே என்ன போகணுன்னா எப்போ ஃப்ரீ? நான் உன்கிட்ட பேசணும். நான் டைம்லாம் ஃப்ரீயாக போட்டு உங்ககிட்ட வந்துட்டு நின்றுட்டுருக்கேன். அதனால் உங்களுக்கு தான் நிறைய வேலை இருக்கும்ல ராஜா, நீங்கள் கிளம்புங்க. சரி தயாங், உங்களுக்கு வேலை இருக்கும். பெரிய ஐட்டால இல்லையா நீங்கள்? உங்கள் பின்னாடி நிறைய கேர்ள்ஸ், நிறைய ஃபேன் பேஸ் இருக்குது. பார், முன்னாடி நிற்கிறது உன்னுடைய தயாங். உன்னுடைய தயாங்கா வீடி, உன்னுடைய வண்டி. ஏன்டி இப்படி பேசுகிற? பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட்லாம் எரேஸ் பண்ணடி. நீ என்னோடய ஒயின், அவ்வளோதான். இப்போதைக்கு என் கண்ணு முன்னாடி தெரிகிற. இப்போ நீ சீஃப் செக்ரட்டரி எக்ஸட்ரா அதெல்லாம் என் கண்ணு தெரியல. நான் உன்னுடைய வீடி, ப்ளீஸ் பிடிச்சிக்கோடி. இந்த கலரை பிடிச்சிட்டு. தேங்கா, லவ் யூடா. சொல்லுடி. ஏண்டி மன்னிக்க மாட்டியா? நான் உன்னை மன்னிக்கணும்னு நினைக்கல, உன்னை தண்டிக்கணும்னு நினைக்கல. தயவு செஞ்சு தூரம் போ தயாங். மிஸ்டர் தயாங், தயாங், தூரம் போங்க. உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இங்கேருந்து கத்துறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. கத்து. டூ இட் வயன். பார் தயாங், தயவு செஞ்சு போறியா? என்னடி பிரச்சனை? பார், ஆஃபீஸு என்கிட்ட இந்த மாதிரி சத்தம் போட்டு பேசுகிறது, கிட்டே வந்து பேசுறது, டச் பண்ணி பேசுறது, இதெல்லாம் வேணாம் தயாங், தூரம் போ. சரி நாங்கள் தொடலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த சேரில் வந்து கை எடுத்துகிட்டு இப்போது 2 கையும் ஒரு அப்போர்ட், அதாவது ரொம்ப அப்படியே ரொம்ப கையை தூக்கி அப்படின்னு இல்லாமல், நான் கையை தூக்கல, டச் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு 2 பாமையும் சேர்த்தாப்புல அப்படி காமிச்சிட்டே தூர பேக்வேர்டில் நடந்துட்டு போகிறாரு.
உன்கிட்ட நான் பேசணும், ரொம்ப பேசணும், நிறைய பேசணும். உனக்காக தாண்டி இன்னும் வந்திருக்கேன். பர்சனலாக பேசணும். எங்கே, எப்போ சொல்லு. நீங்கள் யோசிக்கிறீங்க என்ன பேசுகிறதுக்கு இருக்கு? எல்லாம் பேசி முடிச்சாச்சு, எல்லாம் பேசி சார்ட் அவுட் பண்ணியாச்சு தயம். இல்லடி, நீ உன் சைட்லேருந்து பேசிட்ட, என் சைடில் நீ கேட்கல அன்றைக்கி. ப்ளீஸ் டி, இந்த லாஸ்ட் சான்ஸ் நான் மிஸ் பண்ண விரும்பலடி. இதுக்காகவே வந்திருக்கேன், உனக்காக தான். உனக்காக மட்டும் தாண்டி தமிழ்நாட்டில் தெரியுமா? இல்லைனா வெஸ்ட் பெங்கால் தான் சூஸ் பண்ணும். உன்னை யார் எனக்குன்னு எதுக்கு நீ பண்ணணும்? நீ யார் எனக்கு? பார் வையன், நான் கிட்டே வந்தப்போ நான் சும்மா இருக்க மாட்டேன். ஓவராக பேசிகிட்டே போகிற, எழுத்து வச்சு. தயம், திஸ் இஸ் எ லிமிட். சும்மா ஓவராக பேசிட்டு போனாத. எனக்கு வாயிருக்கு. பேசுடி, நீ பேசணும், நான் கேட்கணும். நான் பேசுகிறத நீ கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மீட், புரியுதா? சரி தயம், இன்னைக்கு ஈவினிங் பார்க்கலாம். எங்கடி, எங்கே பார்க்கலாம்? நம்பர் இருக்குல்ல, மெசேஜ் பண்ணு, சொல்லி தொலைகிற லொக்கேஷன். சரிடி, இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வருவார். உங்கள் ஃபோர்ஹெட்டில் ரவிடி வெயிட் பண்ணுறேன், உன்னோட மெசேஜுக்காக வெயிட் பண்ணுறேன். சரி, தயவு செஞ்சு கிளம்புறியா? நீ எனக்கு பேக்கு அவ்வளோதான் தயம். நீ பண்ணுறதெல்லாம் பார்த்து சும்மா இருக்கன்றதுக்காக எல்லாத்தையும் மறந்துட்டேன்ல. தயவு செஞ்சு கிளம்பு. மீட் பண்ணணும் ஈவினிங். நீ சொன்னதுக்கு நான் ஒத்துக்கிட்டது திரும்ப பேட்சப் ஆகிறது கிடையாது. அதோடு சார்ட் அவுட் பண்ணிவிட்டு அதோடு தயவு செஞ்சு போடா சாமி அப்படின்னு கையெடுத்து உன்னை கும்பிட்றதுக்கு மட்டும்தான். போறியா? ஓரா பேசுகிறடி. வெயிட் பண்ணுறேன் எங்கள் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பு. அவங்ககிட்ட நிறைய பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது உங்களுடைய கேபின் திறந்துட்டு அவர் வெளில போகிறாரு. யோ போ, உங்கள் மேடம் ரொம்ப ஹாட்டாக இருக்காங்க, ஏதாவது சில்லா ஜூஸ் கொடுத்து அவளை கூல் பண்ணு. சாப்பிட்டாளா? சார், என்ன மரியாதைலாம் குறையுது, ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணுமா அவங்கள? யோ போ. பெரிய இவர் வந்துட்டான் எனக்கு சொல்கிறதுக்கு. பையா சார், அவ்வளோதான் உங்களுக்கு. சரியா, போ. உனக்கு என்ன கும்பிட்டு போடணுமா? சரி சார், நான் கிளம்புறேன். உங்களுக்கு ஏதோ பைத்தியம் நினைக்கிறேன். இவளால் அவன் கிட்டதோ மூடிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயங்க வந்து அவரோட ரெசார்ட் போயிருப்பார். ரெஹர்சல் நடந்துகிட்ருக்கு. சாங்ஸ் வந்து அதாவது உங்களுக்கு டெடிகேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு சாங்லாம் அவர் கம்போஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருப்பார். அதை வந்து இந்தியன் ஃபேன் பேஸ்க்காக தான் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பிடிஎஸ் மெம்பர்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டுமே சொல்லி அந்தமாரி பண்ணியிருப்பாங்க. பட் மற்ற பிடிஎஸ் மெம்பர்ஸ்க்கு யாருக்குமே வந்து நீங்களும் தயங்கும் லவ் பண்ணீங்க, இப்போ லவ் பண்ணுறீங்க, அதாவது அவர் பண்ணுறாரு அப்படின்றது தெரியாது. ஜெமினுக்கு மட்டும் இப்போது இந்த கான்வர்சேஷன் மிடில் நடந்திருக்கும் இல்லைங்களா, என்னடா அந்த ஆட்டிடியூட் பொண்ணை லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அவருக்கு தெரியும், அவர்கிட்ட தயங்க வந்து சொல்லியிருப்பார், லைட்டாக தெரியும். இப்போது நீங்கள் லொக்கேஷன் வந்து ஷேர் பண்ணியிருப்பீங்க. அதாவது உங்களுக்கு வந்து தனியாக ஒரு பங்களா கொடுத்துருப்பாங்க, சீஃப் செக்ரட்டரிக்குன்னு ஒரு தனி பங்களா கொடுத்துருப்பாங்க. அந்த பங்களாவுடைய லொக்கேஷன் தான் வந்து ஷேர் பண்ணியிருப்பீங்க. அங்கே வந்து ஒரு 6:30க்காக மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வந்து 6:30க்குள்ளால் நிறைய மீட்டிங்ஸ் அது இது இருக்குது அப்படின்னு ஷெட்யூல் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க. இப்போது ஈவினிங் ஆகுது. அங்கே தயாங் வந்து ஒரு 6 o'clock வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பார். அங்கே செக்யூரிட்டி, யார் சார் நீங்கள்? நான் ஒயினை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன், ஒயினோட கெஸ்ட்டு தான், நீங்கள் வேணால் கால் பண்ணி கேளுங்க, தயாங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு. ஓ, உண்மையாவா சார்? உண்மையாக தான், பேசுங்க. சரிங்க சார். நான் ஹலோ மேம், இந்த மாதிரி தயாங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க, உள்ளே விடலாமா மேம்? விடுங்க. டோர் ஓப்பனில் இருக்குங்களா? மெய்டு இருக்காங்களா வீட்டில்? இருக்காங்க மேம். உள்ள அனுப்புங்க. காஃபி ஏதாவது கொடுத்து உட்கார வைங்க, நான் வர வரைக்கும். சரிங்க மேம். கெஸ்ட்டு வந்து உங்கள் ரிலேட்டிவ் அந்த மாதிரி? ஆமாம், பார்த்துக்க சொல்லுங்கள். சரிங்க மேம். போங்க சார், உள்ளே போங்க சார். அம்மா சொன்னாங்க நீங்கள் உள்ளே போங்க, உள்ளே மெய்டு இருப்பாங்க, நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் சார், நீங்கள் போங்க. சரி, தேங்க்ஸ். தேங்க்ஸ்லாம் வேணாம் சார், நீங்கள் அம்மாக்கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ளே போயிருப்பார். உள்ளே போனால் பெரிய பங்களா, பார்க்கவே லக்ஸரியஸாக இருக்குது, எல்லாமே இதாக இருக்குது. அங்கே வந்து
கார்டனுக்கு வந்து ஒருத்தவங்க வேலை செஞ்சிட்ருப்பாங்க. அங்கே உள்ள மெய்டு வந்து 2 பேர் இருந்திருப்பாங்க. உள்ளே போனோடனே இங்கே வந்து செக்யூரிட்டி ஃபோன் பண்ணி எங்கள் மெய்டு கிட்ட சொல்லியிருப்பாங்க. மெய்டு வந்து உட்கார வச்சு காஃபி கொடுத்துட்டு உட்கார வச்சுருப்பாங்க. தயங் வந்து காஃபி குடிச்சிட்டு எல்லாத்தையும் இப்படி சுற்றி பார்த்துட்டே இருக்காரு. இவங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாமே அங்கே தொங்கிட்டுருக்கும். நிறைய வந்து அவார்ட் மெடல்ஸ் இந்த மாதிரி வாங்கினது இவங்க கையால். சில பேருக்கு வந்து இவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவங்களுடைய ஜூனியர்ஸ்க்கு அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக க்ளோஸ் டு ஆர்ட் அப்படின்றதெல்லாம் ஃபோட்டோ இருக்கும். தயங்கோட ஃபோட்டோ ஒன்று கூட இருக்காது. தேடி தேடி பார்ப்பாரு எல்லா இடத்துலையும், ஒன்று கூட இருக்காது. கொஞ்சம் ஃபீல் ஆகுறாரு. நீங்கள் இப்போது கால் பண்ணுறீங்க வீட்டுக்கு, அதாவது அது ஹாலில் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து தயங்க தான் எடுக்கிறாரு. ஹலோ, காஃபி கொடுத்தீங்களா? காஃபி குடிச்சிட்டு தாண்டி இருக்கேன். தயம், உங்கள் இந்த டீ போட்டு பேசுகிற வேலைலாம் வேண்டாம். என்னோடய மேய்ச்சிக்கலாம் தெரியும்ல. சரி சரிப்பா, பேசணும், வந்துட்டுருக்கேன், பை அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வீட்டுக்கு வந்திருப்பீங்க. வீட்டுக்கு வந்தோடனே கேட்டு திறந்து விட்டு செக்யூரிட்டி வந்து செலவிட்டு வச்சுருப்பாங்க. அதே மாதிரி ஒரு கூடவே ஒரு பாடி கார்டு மாதிரி இருப்பாங்க இல்லைங்களா, அதாவது ஒரு போலீஸ் ஃபோர்ஸ் ஒருத்தவங்களாவது துப்பாக்கியோடு இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க கூட வந்திருப்பாங்க. இல்லை, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் அப்புறம் வரேன். ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்திருப்பீங்க. எவ்வளோ நேரம்டி, நானே பரவாயில்ல, நீ இன்னும் போய் சிக்கிக்கிட்டல, கஷ்டமாக ஃபீல் பண்ணுறியாடி. பார்த்தேன், மேலே வா, சும்மா அங்கே நின்றுட்டு டீ போட்டு பேசிகிட்டு இருக்காத. சரி சரி, டென்ஷன் ஆகாத, வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நீங்கள் மேலே போயிருப்பீங்க. அவருமே மேலே வந்திருப்பார். அதாவது மெய்ட் கிட்டலாம் அந்தளவுக்கு க்ளோஸாக பேச மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி ஹையர் அஃபிஷியலாக இருக்கிறவங்க நிறைய வந்து யார்கிட்டையாவது பேசணும் அப்படின்னா நிறைய உளறிடுவோன்றதுக்காகவே யார்கிட்டையும் அந்தளவுக்கு பேசிக்க மாட்டாங்க. அதனால தான் இவங்க வந்து ஃபேமிலியை விட்டு இவங்களுக்குன்னு கொடுத்த பங்களாவே இருந்துகிட்ருப்பாங்க. இவங்க வந்து ஃபேமிலியை தனியாக ஒரு வீட்டில் வச்சுருப்பாங்க. இப்போ மேலே போனோடனே அவர் வந்து டோரை க்ளோஸ் பண்ணுறாரு. ஏன் தயாங், என்ன கேட்காம யாரும் மேலே வரமாட்டாங்க, இந்த மாதிரி சிலையாக பண்ணாத. எப்போ தாண்டி உங்ககிட்ட பேச முடியும்? சரி, நான் அப்போது என்னால் பேச முடியல, ஆனால் இப்போது உங்ககிட்ட பேசுகிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். என்னால் முடியல, உன்கிட்ட பேசணும், நிறைய பேசணும்டி. என்ன தயாங் பேசணும் உனக்கு? எல்லாம் பேசியாச்சல்ல. சரிடி, டென்ஷன் ஆகாது, எனக்கு பயமாக இருக்குடி. என்ன பயம் உனக்கு? நடிக்காத தயாங், நடிக்காத ப்ளீஸு. தயவு செஞ்சு அந்த கோல்டு வாய்ஸில் பேசாதடி. என்கிட்ட பழைய மாதிரி பேசுவில்ல, அந்த மாதிரி பேசுடி. உன்னோட தயாங் ஒன்று மாதிரி உன்கிட்ட பாஸ்ட் மாதிரியே பேசுகிறேன்டி. என்ன தயாங்? மிஸ்டர் கிம் தயாங், உன்னுடைய வேணாண்டி, அந்த மாதிரி பேசாத, வேண்டாம். உன்னோட தயங்கா கிட்ட வா, என்னோட காலர் பிடிச்சிக்கோ, கட்டி பிடிச்சிட்டு பேசுடி. என் கண்ணில் லவ் மட்டும் தாண்டி, ஐடெல்லாம் வரல அவன் முன்னாடி, அதெல்லாம் உருவி ஓரமாக வச்சுட்டு வந்திருக்கேன். தயாங், கிம் தயாங், அவனாக மட்டும்தான் வந்திருக்கேன். என்ன தயாங் பேசணும் இப்போ சொல்லு. லவ் யூடி. நீ எல்லாமே என்னால் இருக்கவே முடியாது, இதுக்கப்புறம் சுத்தமாக இருக்க முடியாது. பேச்சப்பா இல்லாண்டி வாய்ப்பில்லை, வேற. சரி, என் சைட்லேருந்து என்னை வேண்டான்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? ஏன் உனக்கு தெரியாதா தயாங்? சரி சரி, கூல் கூல், என் தப்பு தான், மன்னிச்சிடு. என்னால் நீ இல்லாமல் இருக்கவே முடியாதடி. எப்போன்னு சொல்கிற? இன்னும் ஏதாவது ஒரு 10 வருஷம் கழிச்சு வந்து சொல்கிறியா? வெயிட் பண்ணுறேண்ணா. சாரிடி, நான் எவ்வளோ காண்டாக்ட் பண்ண. ஓ, இப்போ ஏன் நேரில் வந்த நீ? இப்போ ஏன் நீங்கள் நேரில் வந்திருக்கீங்க தயாங்? ஏன் நேரில் வந்திருக்கீங்க? சாரி, நான் நேரில் வராது என் தப்பு தான். ஆனால் நான் வந்தேன்ல தயாங், நான் வந்தேன்ல, பாத்தியாடா நீ? கூப்பிடுவியே இப்போ ஒயின் கூப்பிட்றேன், டீ போட்டு கூப்பிட்றேன். பொண்டாட்டி எங்கே போச்சு? எங்கடா போச்சு? சாரி டி, ப்ளீஸ் மன்னிச்சிரு பொண்டாட்டி, மன்னிச்சிரு பொண்டாட்டி. மன்னிக்கணும்ல, மன்னிக்கணும். இதே இந்த டி, இதே பொண்டாட்டி, இதே ஒயன் உன்னை பார்க்குறதுக்காக வந்தப்ப என் முகத்தையாவது பார்த்தியடா வந்து லாஸ்ட்டாக? இல்லை, எவ்வளோ அனுப்புங்க, எதுக்கு வைக்கிறா, அனுப்புங்க. இதுதானடா சொன்னாங்க. உனக்கு புரியல ஒய்யன், புரியல. எல்லாமே நான் என்ன கேட்டா எல்லாமே
பிடிஎஸ்ஸை சொல்வேன், பிக் ஹிட்டை சொல்லுவேன். ஆ எவ்வளோ நாள் தயாங் வெயிட் பண்ணேன்டா. நீ சொன்னப்பெல்லாம் வெயிட் பண்ணேன். நீ நீ கேட்குறப்பெல்லாம் எல்லாமே ஒயன் பாரு. சாரிடி. அவ்வளோ லவ் பண்ணி அவ்வளோ எல்லாமே முடிச்சுட்ட தயாங். நீ முடிச்சுட்ட. ஒன்று அவ்வளோ நான் யாருக்கிட்டையும் என் அப்பா அம்மா கிட்டே கூட என்னுடைய இன்னொரு ஃபேஸை நான் காமிச்சிட்டே கிடையாது. ஆனால் உன்கிட்ட எல்லாமே ஒயிட் பேப்பர். நான் இப்போது தெரியுமா எதுவுமே இல்லாத ஒரு பிளாங்க். உன்கிட்ட மட்டும்தான் என்னோடய கிரிக்கல்ஸ் எல்லாமே காமிச்சேன். அப்படி தாண்டி நானும். இல்லை தயாங், நீ என்கிட்ட அப்படி இல்லை. நீ அப்படி இருந்திருந்தா நீ இப்போ இந்த மாதிரி பேச்சப் ஆகிடலாமாடி அப்படின்னு சொல்லிட்டு நீ கேட்டிருக்க மாட்டே தயாங். நீ என்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சதால் தான் நான் தூக்கி வீசிட்டேன். இல்லைடி தயாங், பேசாத. நான் பேசணும். கேளு. ஆமாடா, இப்போ அப்படியே ஃப்ளாஷ்பேக் போயிடலாம். நீங்களும் தயாங்கும் லவ் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. அதாவது ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் லவ் பண்ணிகிட்டு இருந்தீங்க. அவர் அப்போ தான் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜு. அப்போல்லாம் அவர் அவ்வளோ பப்ளிசிட்டி அந்த மாதிரிலாம் கிடையாது. ஃபேன் பேஸ் அந்த மாதிரி கிடையாது. இந்தியாவிலலாம் அந்த அளவுக்கு கொரியாவில் இந்த மாதிரி ஒரு பிடிஎஸ் பேண்டு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் தெரியவே தெரியாது. அப்படி இருக்கிறப்ப தான் நீங்கள் நிறைய இங்கிலீஷ் சாங்ஸ் அந்த மாதிரி கேட்பீங்கன்னா, அப்படி சஜஸ்டில் ஒரு சாங் வந்துச்சு. அந்த சாங்கை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அப்படி கேட்டப்போ தான் இவருடைய ஒரு டீப்பான வாய்ஸில் ஒரு சாங் கேட்டிருப்பீங்க. அப்படியே மெல்ட் ஆகிருப்பீங்க. அந்த சாங்க்காகவே அவர்கிட்ட நிறைய சாட் போட்டுக்கிட்டே இருந்திருப்பீங்க. அவர் எதையுமே கண்டுட்டு இருந்திருக்க மாட்டார். பட் சேட்லாம் வரும். பட் அவர் கண்டுக்க மாட்டார். அந்தளவுக்கு அதை பார்த்து இது பண்ணணுன்னு கிடையாது. எஃபோர்ட் போட்டு நிறைய ரிகர்சல், நிறைய சாங்ஸு, நிறைய டான்ஸு அந்த மாதிரி சொல்லிட்டு அவரையே மெருகேற்றிக்கிட்ட நேரமாக இருக்கும் அது. ஒரு நாள் பார்த்துருப்பாரு. இவ்வளோ சேட் டெய்லியுமே வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பாங்க. நீங்கள் ஸ்டார்டிங்கில் அண்ணா அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் சொல்லி பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. அவர் சேட் பண்ணியிருப்பார். ஹாய், எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் இந்தியாவிலேருந்து பேசுகிறேன். உங்களுடைய பெரிய ஃபேன். அந்த சாங்க்கு மட்டுமே உங்களுடைய மற்ற சாங் நான் கேட்டது கிடையாது. அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்ற மாதிரி. ஓ ஓகே. எப்படி இந்த சாங் உங்களுக்கு? இல்லை, யூடியூப்பில் சஜஸ்டில் வந்துச்சு, கேட்டேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சாங்ஸ் ஏதாவது எனக்கு சஜஸ்ட் பண்ண முடியுமா? என்னுடைய சாங்ஸ் நீங்கள் எல்லாமே கேட்டிருக்கீங்களா? இல்லை இந்த சாங் மட்டும்தான்? இல்லைண்ணா, நான் இந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏதோ க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரியே இருந்துச்சு. அப்படியே மெல்ட் ஆகிட்டேண்ணா நான். என்னது அண்ணனா? ஆமாண்ணா. கால்மி தயாங் இல்லை வி. இல்லைண்ணா, அண்ணான்றது நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஓ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கான்வர்சேஷன் போயிருக்கும். அப்படியே கொஞ்ச நாள் அந்த கான்வர்சேஷன் பில்டப் ஆகி உங்களோட ஃபோட்டோ அவர் கேட்டிருப்பாரு. நீங்கள் அனுப்பிச்சிருப்பீங்க. அண்ணான்ற கான்வர்சேஷனில் தானே போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சிட்ருப்பீங்க. நீ என்ன பண்ணுறேன்னு அவர் கேட்டிருப்பாரு. அவர் என்ன பண்ணுறீங்க, என்ன பார்ட் டைமாக வேறு ஏதாவது பண்ணிகிட்ருக்காரா அப்படின்னு. இல்லை, நாங்கள் உள்ளே அடைஞ்சவங்க தான் அப்படின்ற மாதிரி அவருடைய பர்சனல் எல்லாமே சொல்லியிருப்பார். நீங்கள் இப்போ நான் காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்ருக்கேன், தேர்ட் இயர் படிச்சுட்ருக்கேன். இப்போது நான் ஐஏஎஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு 3 இயர்ஸ் கான்வர்சேஷன்லேயே போயிருக்கோம். அவர் அவருடைய சாங்கில் அந்த டீப் வாய்ஸில் அந்த மாதிரி சாங் மட்டும்தான் நீங்கள் கேட்பீங்க. கேட்டால் இல்லை அப்படின்னா மற்ற சாங் ஏதாவது சஜஸ்ட் பண்ணுங்கள், எனக்கு அது போதும் அப்படின்ற மாதிரி அப்படி தான் நீங்கள் பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. ஓப்பனாக நீங்கள் பேசுகிறது அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். எல்லாமே ஷேர் பண்ணியிருப்பீங்க. உங்களுடைய ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருப்பார். பட் அவர் மற்ற பொண்ணுங்க கூட ஏதாவது ஃபோட்டோ எடுத்து அது இதுன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் போடும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு லைக் அந்த மாதிரி வருமா, அது அவருக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும். இவன் லைக் போடுறா, பொசஸ் ஆகலையா, ஜெலஸ் ஆகலையா அப்படின்ற மாதிரி அவருக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆகும். அப்போ தான் தெரியும் அவருக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாள் உங்களை பார்க்குறதுக்கு இந்தியாவுக்கே வந்திருப்பார். அதாவது ஒரு லீவ் அந்த மாதிரி கொடுப்பாங்க இல்லைங்களா பிகேட்டில், அந்த மாதிரி பிடிஎஸில் லீவ் கொடுக்கும்போது உங்களை பார்க்குறதுக்காக இந்தியா வந்திருப்பார். அப்படி இந்தியா வந்தது உங்களுக்கு தெரியாது. பட் நீங்கள் ஃபைனல் இயர் முடிக்கிற டைமு. அப்போது ஐஏஎஸ்க்கு எக்ஸாம் எழுதிட்டுருக்கீங்க. லாஸ்ட் ஃபைனல் இயர் டைமில் ஐஏஎஸ்க்கு எக்ஸாம் எழுதலாம்.
சர்டிஃபிகேட்லாம் வந்து ஆஃப்டர் 1 இயர் தான் எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வரும்போது தான் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்குமா. அப்போது நீங்கள் வந்து டெல்லியில் இருந்துகிட்ருப்பீங்க. தற்செயலாக அவர் வந்து டெல்லியில் தான் ஏர்போர்ட்டில் இறங்கியிருப்பார். அப்படியே தாஜ்மஹாலாம் சுற்றி பார்த்துட்டு உங்களுக்கு லீவ் இருக்கிற டைமை வந்து பார்க்கலாம் அப்படின்றதுக்காக இது பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அங்கே எக்ஸாம் எழுதிட்டு தாஜ்மஹால் சுற்றி பார்த்துட்ருப்பீங்க. பார்த்தா தயாங்கு. நீங்கள் ஷாக் ஆகிட்டீங்க. தயாங் அப்படின்னு சொல்லிட்டு போய் கட்டி பிடிச்சிருப்பீங்க பேக்குக்கு. அப்படியே உருவி அப்படி தள்ளி விடலான்னு சொல்லிட்டு வருவார். ஏய் ஒயன் நீங்கங்க, நீ சென்னையில் இல்லை? சென்னையில் இல்லை தயா. நீங்கள் எப்படிங்க? உன்னை பார்க்க தான் ஒயன். ஏன்னா என்ன பார்க்குறதுக்கா? ஏய் அண்ணன் கூப்பிட்றத நிறுத்து. சாரி, ஏன் நான் இவ்வளோ நாள் அப்படி தானே கூப்பிட்டுட்டு இருந்தேன்னா? இந்த பார் வையன், அண்ணன் கூப்பிடாத, தயாங்னு கூப்பிடு, இல்லை வீன்னு கூப்பிடு, இல்லை கிம்முன்னு கூப்பிடு, என்னவா கூப்பிடு, அண்ணா மட்டும் வேண்டாம். சரி, ஏன்? எனக்கு அதானே கம்ஃபர்ட். உனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது, எனக்கு கம்ஃபர்ட்டாக இல்லை. நான் உன்னை தங்கச்சியெல்லாம் பார்க்கல. நீ எனக்கு லைக் பண்ணுறது மற்ற பொண்ணுங்க கூட இருக்கும்போது இமோஜி போடுறதுலாம் எனக்கு பிடிக்கல. அது நீ ஏன் பொசஸ் ஆகலை அப்படின்னு தோணுது. லவ் யூ டி, லவ் யூ. யோசி, நாங்கள் 2 days இருப்பேன். 2 daysக்குள்ளே தயவு செஞ்சு சொல்லிவிடு. என்ன சொல்கிறீங்கண்ணா? பார், அண்ணான்னு கூப்பிடாத. லவ் யூ. லவ் பண்ணுற ஒன்று தெரியல. என்ன இப்போது எனக்கு ஃபேன் பேஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டாங்க. இதெல்லாம் இப்போது வந்ததுன்னு தோணுது. இன்னும் வரும்னு தோணுது. எனக்கு அந்தளவுக்கு பொட்டன்ஷியல் உருவாக்குனதே நீயும் தான் நினைக்கிறேன். எனக்கு அவ்வளோ கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்துருக்க, என்னை அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கேன். அந்த வேர்ட்ஸ்லாம் எனக்கு இப்போவும் க்ளோஸ் டு ஹார்ட். அந்த டீப் வாய்ஸ் நான் இன்னும் இன்க்ரீஸ் பண்ண காரணமே நீ தான். நார்மல் வாய்ஸ் எனக்கு எல்லாமே நார்மலாக நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. அந்த டீப் வாய்ஸை நீ விரும்பி 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 கேட்க இன்னும் பெட்டராக கொடுக்கணும் அப்படின்னு என் மனசுக்குள்ளே தோண வச்சதே நீ தாண்டி. தெரியல, அப்படியே உங்களை 2 கண்ணத்தையும் பிடிச்சிட்டு உங்களை பார்த்து அப்படியே சொல்லியிருப்பார். அது ஏதோ ஒரு ஃபீல் உங்களை வந்து நோக்கி உங்கள் கண்ணில் ஒரு ஸ்பார்க் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு கிட்டத்தட்ட ஓகேன்னு சொல்கிற ஸ்டேஜு. பட் ஆனால் இல்லை, இவ்வளோ நாள் இவர் அண்ணன் தானே பார்த்தோம், திடீர்னு என்ன இப்படி சொல்லிகிட்ருக்காரு அப்படின்ற மாதிரி ஆயிருக்கும். அந்த 2 days கிராஸ் ஆகிருக்கும். பட் நீங்கள் எந்த ஆன்சருமே பண்ணியிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயும் இதுலேயும் மெசேஜ் போட்டிகிட்டே இருந்திருப்பார். நான் எக்ஸாமில் இதில் இருக்கேன், கொஞ்சம் அது ரிலேட்டட் எதுவும் யோசிக்க வைக்காதீங்க ப்ளீஸ். எனக்கு கொஞ்சம் ஒரு 1 week டைம் கொடுங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். சரி, எப்போ? அது வரைக்கும் நான் அங்கே தான் இருப்பேன். இல்லை பரவாயில்ல, இல்லை நான் இங்கே தான் இருப்பேன். நீ என்ன ஆன்சர் பண்ணுறேன்னு நான் வெயிட் பண்ணி உன்னை பார்த்துட்டு உங்ககிட்ட பேசிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்படி தான் 1 week கிராஸ் ஆகிருக்கும். நீங்கள் எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு கால் பண்ணி சொல்லியிருப்பீங்க. எப்போது எங்கே வந்து நான் பிக்கப் பண்ணிக்கிட்டோம்? இல்லை, நீங்கள் எங்கள் லொக்கேஷன் சொல்லுங்கள், நான் வந்துடுறேன். சரி, இந்த ஹோட்டல் வந்துடுறியா? சரி வந்துடுறேண்ணா. பார், அண்ணான்னு சொல்லாத. சரிங்க தயா அப்படின்னு சொன்னோடனே அவருக்கு அப்படியே ப்ளஷ் ஆகுது. இப்போது நீங்கள் போயிருப்பீங்க. போனோடனே அவர் உங்களை கூப்பிட்டு உள்ளே போயிருப்பார். அப்படி தான் உள்ளே போனோடனே நீங்கள் அவரை பார்க்குறீங்க, அவர் உங்களை பார்க்குறாரு. சொல்லு, என்ன யோசிச்சு வச்சுருக்க? உனக்காக தான் வெயிட் பண்ணுறேன். இது சரியாக இருக்குமான்னு தெரியல. நீங்கள் வேறு கண்ட்ரி, நான் வேறு கண்ட்ரி. எப்படி சூட் ஆகுமா? எல்லாம் சூட் ஆகும். நீ இங்கே இரு, நான் அங்கே இருக்கேன். ஒரு மெச்சூர் வயசு வந்துச்சுன்னா 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், புரியுதா? இப்போவே நம்ம மெச்சூர். இப்போ தான் நம்ம லவ்வே ஸ்டார்ட் பண்ணுறோம். நீ எப்போ அக்செப்ட் பண்ணி நான் எப்போ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது அதெல்லாம் எனக்கு டைம் தெரியல. பட் இப்போதைக்கு உன்னோட லவ் எனக்கு அதிகமாக வேணும். அது லவ்ன்ற பேர்லேயே வேணும். இவ்வளோ நாள் உன்னோட சப்போர்ட் எனக்கு அவ்வளோ பூஸ்டப் கொடுத்துச்சு. லவ்ன்ற பேரில் எனக்கு பூஸ்டப் பண்ண எனக்கு வேணும். உன்னோட கேசஸ் வேணும், உன்னோட ஹக்கு வேணும், எல்லாமே வேணும். இப்போல்லாம் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். இது எல்லாமே வேணும். அது உன்கிட்டேருந்து மட்டும் வேணும்னு நினைக்கிறேன். கொடுப்பியா ஒயன்? கொடுப்பியாடி? என் பொண்டாட்டி தானே, உரிமையா எடுத்துக்குவா. என்ன சொல்கிறீங்க? அந்தளவுக்கு போயிட்டீங்களா? குழந்த அளவுக்கு போயிருப்பேன். பட் அது உன்னுடைய பர்மிஷன் வேணும்ல. என்ன தயாங்க பேசுகிறீங்க சின்ன பிள்ளை மாதிரி? சரி, ஐ லவ் யூ. தெரியல, எனக்கு அன்னைக்கே ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு தோணுச்சு. பட் ஆனால் உங்களை அண்ணான்னு கூப்பிட்டுட்டு எப்படி டக்குன்னு அக்செப்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அது உங்களை அண்ணான்னு கூப்பிட்டதால எனக்கு இன்னொரு கண்ணோட்டத்தில் பார்க்கணுன்னு தோணலை. உங்கள்கிட்ட இப்படி லைஃப் லாங் இப்படியே இருக்கணும் அப்படின்னா
அது அண்ணான்றதை தாண்டி புருஷன் அப்படின்னு மாற்றிக்கிட்டா தப்பு இல்லைன்னு தோணுச்சு. தப்பு இல்லைல்ல, என்னடி பேச, தப்பு இல்லை. நானும் ஒன்று பார்க்கலல்ல, இன்னும் சிப்ளிங்ஸ் மாதிரி பேசிகிட்ருக்கேன். ஏதோ திடீர்னு யாராவது பார்த்தா ஒரு 3வது மனுஷங்களை அண்ணன் தான் பொண்ணுங்க கூப்பிட்றது நல்லது, அந்த மாதிரி தான் என்னையும் கூப்பிட்ருப்பேன். என்னோடய சாங் உனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால் அப்படியே வச்சுருப்பேன். உனக்காக ஒரு பாட்டுடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடியிருப்பார். நீங்கள் அப்படி கண்ணில் டியர்ஸோட அவர்கிட்ட வந்து அவரோட சின்ன பிடிச்சிக்கிட்டு எனக்காவா? உனக்காக தாண்டி வந்த நாளே பாடியிருப்பேன். பட் நீ தான். தேங்க்ஸ். என்னடி தேங்க்ஸ்லாம்? லவ் யூடி பொண்டாட்டி, லவ் யூ. ரொம்ப லவ் பண்ணுறேன். தெரியல, நீ வந்து பொசஸ் ஆகாமல் ஜெலஸ் ஆகாமல் லைக் பண்ணுறது, அது ஹார்ட்டின் போடுறது, ஹார்ட் கொடுக்கறது, சூப்பர், இது ஆசம் அப்படின்லாம் போடும்போது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சுடி. உன்னோட காமெண்ட் மட்டும் எனக்கு தனியாக தெரிய ஆரம்பிச்சது. அப்போ தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுடி. சரிங்க தயா, இனிமேல் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். இனிமேல் சண்டை போடுவனே, பரவாயில்லையா? ஏண்டி? அப்புறம் மற்ற பொண்ணுங்க கூட ஃபோட்டோ போடுறது, கொலாப் பண்ணுறதுலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா எனக்கு புறமா சண்டை வரும், பரவாயில்லையா? அப்படியாடி? அப்போனா நிறைய பொண்ணுங்க கூட நான் பண்ணுறேன், நீ சண்டை போடுன்னு. சண்டை போடும்போது எனக்கு மொத்தம் கொடுத்துக்கிட்டே சண்டை போடு, கட்டி பிடிச்சிக்கிட்டே சண்டை போடு. ஓ, இதெல்லாம் வர ஆசை இருக்கா? நீங்கள் கொரியாவில் இருந்துட்டு நான் இந்தியாவில் இருந்துட்டு எப்படி கட்டி பிடிக்கிறது? அப்படியே பொண்டாட்டி, நீ என்ன பண்ணணும், தயாங் உங்ககிட்ட நான் சண்டை போடணும், நீ இந்தியா வந்துடுடா அப்படின்னு சொல்லி கூப்பிடு. அப்படியே அடுத்த ஃப்ளைட்டில் மாமா ஏறி வந்துடுறேன். மாமாவா? தயா, நீங்கள் பேசுறது எல்லாமே க்யூட்டாக இருக்குது. சேம் டைம்ஸ் அது ஏன் எனக்கு இவ்வளோ ப்ளஷ் ஆகுதுன்னு தெரியல தயா. ஓகே, என் பொண்டாட்டி ப்ளஷ் ஆகுறாளா? ஆமாம் தயா, தெரியல, இந்த ப்ளஷ்லாம் முன்னாடி அண்ணன் கூப்பிடும்போது சுத்தமாக வரல. இப்போது நீங்கள் பொண்டாட்டின்னு சொல்ல எனக்கு வெக்கமாகவே இருக்குது. ஏன்னு தெரியல, உங்களை பார்க்கவே முடியல, உங்களை ஃபேஸ் பண்ணவே முடியல தயா, தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரோட செஸ்ட்டில் அப்படி நீங்கள் புதைச்சிக்கிறீங்க. அப்படி தானே அவங்களோட கான்வர்சேஷன் எல்லாமே போயிருக்கும். ஒரு நாள் என்ன இருக்கும் அப்படின்னா, ஜென்னியோட தயங்குக்கு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்னி வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பா. அதை வந்து அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணியிருப்பா. உங்களுக்கு அவ்வளோதான் ஹர்ட் ஆகிருக்கும். அது உண்மையாக இருக்காது அப்படின்ற மாதிரி நீங்கள் நம்பியிருப்பீங்க, சேட் பண்ணியிருப்பீங்க, மெசேஜ் பண்ணியிருப்பீங்க. அவர் எதுவுமே ரிப்ளை இல்லை. நேரில் கொரியாவுக்கு நீங்கள் போயிருப்பீங்க, நீங்கள் எங்கள் ஐஏஎஸாகவே ஆகிருப்பீங்க. அதையும் சேர்த்து சந்தோஷமாக சொல்லிட்டு வரலாம், நான் நம்பலடா அப்படின்னு சொல்லலாம் அப்படின்றதுக்காக போயிருப்பீங்க. பட் ஆனால் அங்கே நடந்ததே வேறு. எங்கடி வந்த? எங்கே வந்த? பார், உன்னை பார்க்கலாம் தயாராக இல்லை, தயவு செஞ்சு அப்படியே போயிடு. என்ன தயாங்க பேசுகிறீங்க? உங்களை பார்க்குறதுக்காக வந்திருக்கேன், வெளில வாங்க தயவு செஞ்சு. வெளில வர முடியாதுடி, அது ரூமெல்லாம் இல்லை, உண்மைதான், புரியுதா? போ, உனக்கு எனக்கும் எல்லாம் முடிஞ்சிச்சு. என்ன ஏதாவது பெருசாக நடந்துச்சான்னு? எதுவும் இல்லைல்ல, கிளம்பு. தயா, நீங்கள் பொய் சொல்கிறீங்க, இது உண்மை இல்லைன்னு தெரியுது. என்ன ரீசன் என்னன்னு மட்டும் சொல்லுங்கள். நான் செலக்ட் ஆகிட்டேன். எனக்கு என்னோடய கார்டில் என்னுடைய தமிழ்நாட்டிலே கிடச்சிருக்கு. உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக வந்துடுறேன், ஆசையாக வந்தேன். ரேங்க் நம்பர் 57 தெரியுமா? நான் தான் ஃபஸ்ட் கார்டு. அதுக்காக என்னடி என்ன பண்ணோம் இப்போது? என்ன ரேங்க் பேசுகிறீங்க? எனக்கு நீங்கள் அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், நீ எனக்கு சப்போர்ட் பண்ண, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணேன். முடிஞ்சிச்சு, கிளம்பு. சும்மா அங்கே வந்து சீன் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காத. தயாங், உண்மையாக தான் பேசுகிறீங்களா? உண்மையாக அதாண்டி பேசிகிட்ருக்கேன், மனசுலேருந்து பேசிகிட்ருக்கேன். வாய் வார்த்தையா ஒத்தட்டிலேருந்து எதுவும் வரல. போ, சப்போர்ட்க்கு சப்போர்ட். பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஓ, பேலன்ஸ் ஆகிடுச்சு. அந்த கிஸ் ஹக் எல்லாம் அதுவும் தாண்டி நான் மட்டுமா கொடுத்தேன், நீயும் தானே? தயா, என்ன பேசுகிறீங்க இந்த மாதிரி? மற்ற எல்லாருக்கிட்டையும்? ஆமாம், மற்ற எல்லா பொண்ணுங்கக்கிட்டேயும் அப்படி தாண்டி. போ தயா, போயிடுவேன். போடி பைத்தியம். உன்னை லவ் பண்ணேன்னு சொல்லி உன்கிட்ட இருந்து நான் ரெஸ்ட் எடுத்துக்கணும்னு நினச்சேன். பட் எனக்கு டைம் கிடைக்கல. கொரியா பொண்ணாக இருந்தால் முடிச்சிருப்பேன். இந்தியா பொண்ணாக இருந்துட்டு நீ அப்போவே கல்யாணத்துக்கு அப்புறம்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணல.
நீ ஸ்ட்ரக்சராக அழகாக தெரிஞ்சடி, அதனால் மட்டும்தான் உங்ககிட்ட வழிஞ்சிட்டு பேசினேன். சும்மா பொசஸ் ஜலசன்னு சும்மா கதை அள்ளி விட்டேன். எத்தனையோ பொண்ணுங்க தயா. உண்மையா? ஆமாம், நீ நம்புறதுக்கு நான் ஒன்றும் ப்ரூஃப்லாம் காமிக்க முடியாடி. என்ன பேசுகிறீங்க தயா? நான் லவ் பண்ணுறேன். நானும் தான் லவ் பண்ணேன்ற ஒரு பேரை காமிச்சேன், ஆனால் அது லவ் இல்லை, லஸ்ட். கிளம்பு தயா. ஹர்ட் ஆகுது. ப்ராங்காக இருந்தா? ப்ராங்க்லாம் இல்லடி, அவ்வளோ ஓப்பனாக பேசிகிட்டு இருக்கேன். ப்ராங்க்னா எப்படியா? வாசலில் நின்றுட்டுருக்கேன் தயா, எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அப்படி தான் பார்க்க செய்வாங்க. கிளம்பு அப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசியிருப்பார். அவ்வளோதான். நீங்கள் கொரியாவிலேருந்து வந்துட்டு உங்களுக்கு செம்ம ஹர்ட் ஆகும். நீங்கள் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிருக்க மாட்டீங்க. நீங்கள் தனியாகவே இருக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. நீங்கள் வந்து அதாவது போஸ்டிங் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ் கிட்ட உங்களுக்கு வந்து அந்த ட்ரைனிங் நடந்துகிட்ருக்கும். உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் இருக்கணும், இந்த மாதிரிலாம் இருக்கணும்னு நினச்சிட்ருப்பீங்க. அந்த ட்ரைனிங்கில் அவ்வளோ நீங்கள் எஃபோர்ட் போட்டு அவ்வளோ நீங்கள் இது பண்ணியிருப்பீங்க. அப்படி தாண்டா ஒரு 6 இயர்ஸ் கிராஸ் ஆகிருக்கும். இப்போது ப்ரெசண்ட்டில் என்ன தயங்க இதுக்கு மேலே பேசணும் நீ? என்ன பேசணும் சொல்லு. ஆமாடி, நிறைய பேசிட்டோண்டி. அப்படியே கல்லான மாதிரி இருக்குது என்னோடய ஹார்ட், தெரியுமா? அப்படியே ரொம்ப இருக்குன மாதிரி இருக்குது நீ இல்லாமல். சரி, என்ன சொல்லு. அந்த ரூமர். அது ரூமர்லாம் இல்லை, நீயா தானே வாயில சொன்ன. ரூமர் தாண்டி, ரூமர் தான். அதுவும் நானாக ஒத்துக்கிட்ட ஒரு ரூமர், தெரியுமா? என்ன பேசுகிற? பிக் ஹிட் தான். நான் இந்த மாதிரி இந்தியா போன ஒன்று லவ் பண்ணுறேன் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. மற்ற பிடிஎஸ் மெம்பர்ஸ் யாருக்குமே தெரியாது. எனக்கு மட்டுமே நான் அழறேன், மற்ற யாருக்குமே தெரியல நான் அழறேன் அப்படின்றது கூட எனக்கு கஷ்டமாக இருந்துச்சுடி. அதை கண்டுபிடிச்சதால அது மற்ற கண்ட்ரி பொண்ணாக இருந்தேன்னா ஃபேன் பேஸ் கம்மியாகிடும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஜென்னியோடைய பர்மிஷனோடைய இந்த ரூமர் ஸ்ப்ரெட் ஆச்சு. அப்போ தான் ஃபேன் பேஸ் அதிகமாகும். சேம் டைம்ஸ் வந்து எதையும் சொல்லி உன்னை ஹர்ட் பண்ண வைக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் ஒயன். அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனை. அதெல்லாம் நீ நியூஸ் பார்த்தியா என்னெல்லாம் தெரில. பட் அது உண்மை இல்லை, அது மட்டும் உண்மை. அதுக்கப்புறமும் நிறைய இந்த பொண்ணுங்க கூடிய ஃபோட்டோ அது ஏதாவது ரூமர் ஸ்ப்ரெட் ஆகிருக்கலாம், எனக்கு ஞாபகம் இல்லை. நீ மட்டும் தான் என் மனசில் இப்போது. உண்மையாக தான். உண்மை தாண்டி. இல்லைனா நான் சரி, அது உண்மையாகவே இருக்கட்டும். அதுக்கப்புறம் என்கிட்ட பேசணும்னு உனக்கு தோணலையடா? தோணுச்சுடி ஒரு நாள். அதுக்கப்புறம் தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஃபோனை வாங்கி வச்சுக்கிட்டாங்க, எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கிட்டையும் தான். அதுக்கப்புறம் ஃபேன் பேஸ் அதிகமாக ஆரம்பிச்சிது, ட்ரைனிங் அதிகமாக ஆரம்பிச்சிது. டான்ஸோடைய அந்த பர்ஃபெக்ட்னஸ் எனக்கு வரலன்னு அவ்வளோ உடம்பெல்லாம் அவ்வளோ சஃபரானாண்டி. ஃபிசிக்கலாக என்னால் சுத்தமாக முடியல. நான் அப்படியே அழுதுட்டு வெளில வந்துடலாமா வேண்டாம் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. சூசைட்லாம் ட்ரை பண்ணலாமான்ற அளவுக்கு போயிட்டேன்டி. மைண்டே ரொம்ப டிஸ்டர்பண்டாக ஃபீல் பண்ணேன். ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆனேன். உன்னோட சேட் இல்லாமல் சுத்தமாக முடியல. மற்றவங்க கூட தெரியாமலாம் ஃபோனை வச்சுட்டு சேட் பண்ணிவிட்டு அந்த மாதிரிலாம் இருந்தானுங்க. ஒன்று தான் நான் ஹர்ட் ஆக்கி அனுப்பிச்சிட்டேன்ல. அதுக்கப்புறம் எப்படி ஒன்று புரிய வச்சு நான் எப்படி உங்ககிட்ட பேசுகிறதுன்னு எனக்கு கில்ட்டாக ஃபீல் பண்ணேன். அதனால தான் உங்ககிட்ட பேசினா நேரில் வந்து பேசணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் சரி, இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டோம் அப்படின்றதுக்காக 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே இங்கே கான்சர்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். அப்படி தான் உன் தங்கச்சி இவனுங்க நினச்சிட்ருக்கானுங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் உன் தங்கச்சி இந்த மாதிரி இன்ஸ்டாவில் எனக்கு ஃபேனாக சுற்றிட்டுருக்கா அப்படின்னு இல்லை, முன்னாடியே தெரியும். அவள் அப்பப்போ உன்னுடைய ஃபோட்டோலாம் போஸ்ட் போடுவா, ஸ்டோரி போடுவா. அது மூலமாக தெரிஞ்சுப்பேன். அவளை நான் ஒரு ஐடியிலேருந்து நான் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு தான் இருக்கேன். அவளுக்கு தெரியாது அது என்னுடைய ஃபேக் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாகவே தான் பொய் இல்லைல்ல, இதில் பொய் இல்லடி, உண்மைதான். நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன். இருந்தாலும் ஏற்றுக்க மாட்டேன். வேண்டாம், நீ செட் ஆகாது. இதோ பாரு, நான் இவ்வளோ சொல்லியும் நீ என்ன ஹர்ட் ஆக்குறியடி. ஏன்டி? வேணாம் தயா, இருந்துட்டேன். இதுக்கப்புறமும் என்னால் இருக்க முடியும்னு தோணுது. வேண்டாம், திரும்ப இதோட பெரிய பிரச்சனையாகும்.
என்னோடய பொசிஷனுக்கும் உன்னோட பொசிஷனுக்கும் இது சூட் ஆகும்னு தோணலை. இதோ பாரி, நான் நினச்சேன் ஃபைனலாக அதே நீ சொல்கிற பார்த்தியா, நான் வேணா வெளில வந்துடுறேன். இதோ பார்த்தையா, நீ ஏன் வெளில வந்தாலும் ஒரு சராசரி மனுஷன் அவனால் வாழ முடியாது. நானாக வெளில வந்தாலும் என்ன இந்த சொசைட்டி சும்மாவே இருக்காது. ஒரு பொண்ணு இவ்வளோ பெரிய பொசிஷனில் இருந்துட்டு ஏற்கனவே ஏன் உனக்கு கூட தோணலாம் ஏதாவது. ஆமாண்டி, பசங்கிட்ட அப்படி தான் சொன்னேன். உன்னை தப்பாக நினைக்கணுன்றதுக்காக சொன்னேன். சொல்லியிருக்கியா? எனக்கு தெரியும்டி என் பொண்டாட்டி இப்படி என்னங்கன்னு. நீ என்ன வேணாலும் பேசலாம் தான், பட் ஆனால் இது ப்ராக்டிக்கலாக ஒத்து வராது. இதோ பார்வையன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஸ்டெப்பாக அவங்ககிட்ட எடுத்து வராரு. கிட்ட வராத தயம். ஏண்டி அழுதுருவேன்? அதனால தானே. வேணாம் தயம், கிட்ட வராத தயம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட 2 காலரையும் பிடிச்சிட்டு அவரோட செஸ்டில் அவங்க முகத்தை புதைச்சிக்கிட்ட மாதிரி அவரை பார்க்காம அவ்வளோ அழுகழாறீங்க. அவருமே உங்களை இறுக்கி அணைச்சிட்டு அவ்வளோ அழுகழாறாரு. ரொம்ப நாள் ஆச்சு இப்படி 2 பேரும் மீச்சலை கட்டி பிடிச்சி. அவங்களுக்கு அதை கேட்கும்போது இன்னும் டியர்ஸ் அதிகமாக கொட்டுது. அதை அவருக்கு சொல்லும்போது அவருக்குமே டியர்ஸ் அதிகமாக கொட்டுது. ஏன் தயம், நீ எதுக்கு ஐடலாக இருக்கணும்? நான் எதுக்கு இந்த இதுக்கு சூஸ் பண்ணும்? நான் எதுக்கு இங்கே இப்படி இருக்கணும்? செட் ஆகாது தயம். வேண்டாம் தயம். இப்போது கான்சர்ட்டுக்கு அப்ரூவல் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும்டி. என்னை விட நீ தான் ஹர்ட் ஆகிருப்ப தெரியும். அன்றைக்கி நான் அவங்ககிட்ட பேசினது அப்ரூவலுக்காக இல்லைன்னு எனக்கும் தெரியும் தயம். அப்ரூவலுக்காக நீ வரல, என்னை பார்க்க தான் வந்திருக்கேன்னு தெரியும். அதனால தான் தனியாக ரூமில் என்ன என் தங்கச்சி வச்சு நீ வேறு என்ன பண்ண சொல்கிற? என்கிட்ட நீ பொண்டாட்டின்னு கூப்பிட்றா. ஆமாட்டி பொண்டாட்டி, என்னோட பொண்டாட்டி. எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமாடி ஒன்று. நீ வாரி நினச்சிட்டு இப்படி இதில் எவ்வளோ லஸ்ட் இல்லடி, அவ்வளோ லவ் இந்த லவ்வை நான் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? எத்தனை பொண்ணுங்க ஐயோ தயான், ஐயோ பி, ஐயோ கிம் அப்படின்னு சொல்லிட்டு உருகிட்டு நிறைய ஹக் கிடச்சிருக்குடி. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அந்த ஹக்குலலாம் இந்த வார்ம்னஸ் எனக்கு இருந்ததில்லடி, இந்த லவ் எனக்கு இருந்ததில்லடி. என்றைக்கும் எப்போ வேணாலும் அந்த மாதிரி ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் ஆகலாம், எப்போ வேணாலும் ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் ஆகலாம், வீடியோ ரிலீஸ் ஆகலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம்டி. அது எதுவுமே உண்மையாக இருக்காது போய் வீடு பொண்டாட்டி என்னை ஏற்றுப்பையாடி. ஏற்றுப்பேன். பட் நீ என்னை ஏற்றுப்பியா? ஏண்டி? இதை பார், எடுத்துக்கோ. என்ன? உன்னை இங்கேயே அப்படியே கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு போகலான்னு. இதை பார், ரிங்கு போடுறதெல்லாம் எங்கே இதில் கல்யாணம் கிடையாது, தெரியும்ல? தெரியும்டி. பட் கொரியா ட்ரெடிஷனில் இது கல்யாணம். போட்டுக்கோ, எடுத்து போட்டு விட. எனக்கு வேண்டாம் தயம். போடுறி, நீங்கள் போட்டு விட்றீங்க, அவருமே இப்போ உங்களுக்கு போட்டு விட்டுருப்பாரு. ஒரு ஹக்கு கிஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிறாரு. அப்படியே நீங்கள் அந்த சோஃபாவில் 2 பேருமே இறுக்கி கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. தயம், நம்ம கல்யாணம் பண்ணிப்போமா? பண்ணிப்போண்டி. நான் ஒரு 3 years வெயிட் பண்ணுறியா? தயம், நான் 5 years கூட சேர்த்து வெயிட் பண்ணுறேன். கல்யாணம் பண்ணிப்போமா? நம்ம கடைசி வரைக்கும் நான் எப்படியே இருக்க போகிறேன், நீ அப்படியே இருக்க போகிற. எதுக்கு தயங்குது? பார் வையன், நான் சொல்லிட்டேன், வெளில வரத்துக்கு கூட தயாராக இருக்கேன்னு சொல்லிட்டேன். இன்னும் ஒரு 2 years தான் இருக்குது கான்ட்ராக்ட் முடியறதுக்கு, தெரியுமா உனக்கு? அதெல்லாம் தெரியும் தயன். பட் ஆனால் இது பார், வெளில வந்துட்டேன் அப்படின்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்டி. 3 years இல்லை, 2 years தான் வெயிட் பண்ணேன்னு. பட் ஆனால் நான் இந்த பொசிஷனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணேன், உங்களோட ஆர்மி பேஸ்லாம் என்ன சொல்லுவாங்க? இந்த மாதிரி அப்ரூவல் கொடுக்காததால் தயங்க வந்து உன்னை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படின்ற மாதிரி. பார் வையன், அதெல்லாம் விடு. இப்போ நம்ம விஷயத்துக்கு வா. என்ன ஒரு விஷயம், பொண்டாட்டி ஆயிடுச்சு,
நெக்ஸ்ட்டு என்ன நடக்கணும்னு தெரியல. தயாங் பார், எங்கள் ட்ரெடிஷன் படி தாலி தான். என் கழுத்தில் தாலி கட்டு, பொண்டாட்டியே எல்லாமே கிடைக்கும். ம் லவ்யூட்டி பொண்டாட்டி. இதில் தான் நான் வாங்கிட்டேன். உங்கள் ட்ரெடிஷன் ஆசம்டி. எப்படி இந்தியா கல்ச்சர் எல்லாருமே இப்படி தானா, இல்லை தமிழ்நாட்டுக்கு மட்டும் இந்த கல்ச்சர் தனியாக? இந்தியாவுக்கு ஒரே ஒரு அம்மா தான், அதே மாதிரி ஒரே ஒரு கல்ச்சர் தான், எல்லாருக்கும் சேர்த்த மாதிரி தான். புரியுதா? இந்தியாவில் இருக்கிற பொண்ணு மட்டும் கிடையாது, பொண்ணுங்க எல்லாருமே தாலி காட்டினதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க. அப்படியாடி? எங்கள் கொரியாலெலாம் அப்படி இல்லை. பாய் ஃப்ரெண்ட் ஓகேன்னு சொல்லிட்டா, அவளும் ஓகேன்னு சொல்லிட்டா, அன்றைக்கே எல்லாமே நடக்கும். தெரியுமா உனக்கு? என்ன சொல்கிறது? ஆமாம், ஓகே சொல்லிட்டா எல்லாமே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் லிவிங் டுகெதர் இருப்பாங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது உன்கிட்ட. சரி, எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லென்த்தியான ஒரு கான்வர்சேஷன் முடியுது. அவர் முடிச்சதுக்கப்புறம், நான் போகணுமாடி, நான் இங்கேயே இருந்துடவா? தயாங் போகணும், ரிகர்சல் இருக்குது தெரியும்ல. இல்லடி நான் போகணும் தயாங் போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை பிடிச்சி தள்ளிவிட்டுருப்பீங்க. ஒய்யன் லவ்யூடி, என்னைக்கே கல்யாணம் பண்ணிக்கலாமாடி, நான் தாலி கட்டுறேன்டி. அப்பா 2 இயர்ஸ் இருக்குன்னு சொன்னேன், போ ரிகர்சல் இது பண்ணு. சரி, நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் பாரு, எனக்கு அந்த லேண்டு மட்டும் இது பண்ணி எங்கே நல்லாயிருக்கும், எந்த ஏரியா ஷூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பார்த்து கொஞ்சம் சொல்கிறியா? ஆல்ரெடி பார்த்துருக்கேன். செங்கல்பட்டு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். செங்கல்பட்டு இல்லை அப்படின்னா தஞ்சாவூர் நல்லாயிருக்கும். தஞ்சாவூர் எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான், இல்லை செங்கல்பட்டுனாலும் ஓகே தான். செங்கல்பட்டுன்றது மற்ற ஸ்டேட்லேருந்து யாராவது வராங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படியாடி? செங்கல்பட்டு எடுத்துக்கோங்க. நான் ஒருத்தவங்க கான்டாக்ட் கொடுக்குறேன், அவங்ககிட்ட பேசுங்க. அந்த தஞ்சைன்லாம் வேண்டாம், சும்மா டபுள் கேம் ஆடிட்டுருக்காரு. என்னடி சொல்கிற? நான் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு மேலே அனுப்பிச்சி விட்றேன், பாருங்கள். கூலாக பேசாடி, கூலாக பீஸ். சரி தயா, சரி கிளம்புங்க, டைம் ஆகுது. நானுமே இப்போது ஒரு டின்னர் பார்ட்டி. என்னடி என்ன விட்டுட்டா? இது அஃபிஷியலாக கொஞ்சம் போயிட்டு வாங்க. நாளைக்கு ஆஃபீஸ் வரேன்டி. ஆஃபீஸ்லாம் வராதிங்க தயா. வருவேன்டி. அப்புறம் நாளைக்கு ஈவினிங் வரைக்கும்லாம் வெயிட் பண்ண முடியாது, மார்னிங் ஒரு 10 மினிட்ஸ். வராது தயா, வந்தால் நான் அப்பாயின்மெண்ட்லாம் கொடுக்க மாட்டேன், பார்த்துக்குறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருப்பார். இப்போ நீங்கள் அப்படி தான் உங்களோட லைஃப் வந்து இப்படி ஸ்மூத்தாக போயிட்டே இருந்திருக்கும். இவர் வந்து அப்பப்போ வந்து உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்திருப்பார். அதை யாரோ ஃபோட்டோ எடுத்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. எல்லா சோஷியல் மீடியாலையும் வந்து தயாங் இந்த மாதிரி கேபாப் சிங்கர் ஐடல் இந்த மாதிரி எதுக்கு சீஃப் செக்ரட்டரி அடிக்கடி பார்க்க போகணும், இது கான்சர்ட் விஷயமாக போகிறதா இருந்தானா எதுக்கு இத்தனை தடவை இத்தனை ஃபோட்டோஸ் அப்படின்ற மாதிரி நிறைய பப்ளிஷ் ஆகுது. அது வந்து அவருக்கு எதுவும் இதாகலை, உங்களுக்கு தான் பிரச்சனை ஆகுது. என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா, உங்களுடைய கேபினட் சீஃப்க்கு இது போகுது, அங்கேருந்து கால் வருது. ஒய்யன் என்னாச்சு, என்ன பிரச்சனை? இல்லை மேம், அவர் கேஷுவலாக ஃபார்மலாக தான் பேசுறதுக்கு அவங்க அந்த கான்செப்ட் அதுதான் ஏற்கனவே நீ வந்து அப்ரூவல் கொடுக்கலன்னு சொல்லிட்டு இதாகிடுச்சல்ல, என்ன பிரச்சனை? இங்கே அசிங்கமாக இருக்குது ஒய்யன், என்ன நடந்தது சொல்லு. அதுதான் மேம், இது இந்த அளவுக்கு ஆகும்னு எனக்கு தெரியல. அவர் அடிக்கடி வந்து பார்த்துட்டு நீங்கள் தான் அப்ரூவ் பண்ணணும், எங்களுக்கு வேணும். ஒய்யன், எனக்கு ஏற்கனவே பாதி விஷயம் தெரியும், ஒழுங்காக நீ ஏன் சொல்லிவிடு. 3rd பர்சன் மூலமாக நான் கேட்டேன் அப்படின்னு உங்ககிட்ட கேட்கறது எனக்கு அசிங்கமாக இருக்குது. மேம், நான் லேண்டு இது பண்ணி அவங்களுக்கு இது பண்ணி கொடுத்ததெல்லாம் உண்மைதான் மேம். நீங்கள் இந்த மாதிரி பண்ண மாட்டியே, என்ன ஆச்சு உனக்கு? லவ் பண்ணுறேன் மேம், 6 இயர்ஸ் லவ் மேம். என்ன வேணும் பேசுகிற? உன்னோட பொசிஷனுக்கு இதெல்லாம் செட் ஆகும்னு நினைக்கிறியா? தப்பார், பர்சனலாக சொல்கிறேன், இதெல்லாம் மூடிட்டு இது பண்ணு. ஹையர் அஃபிஷியல்லேருந்து கொரியாவுக்கும் இதுக்கும் நீ தான் அது பண்ணுற அப்படின்ற மாதிரி ஏதாவது பின்னாடி பிரச்சனை வரப்போகுது. கவர்மெண்ட் ஜாபில் இருந்துகிட்ருக்க, உனக்கு பேக் ஃபயர் ஆகும். தேவையில்லை இந்த லவ்லாம், தூக்கி போடு. உன் ப்ரொஃபஷனில் யாரையாவது பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. கேபினட் சீஃபில் யாராவது இருப்பாங்க உன் ஏஜில், கல்யாணம் பண்ணிக்கோ. இல்லை ஐஏஎஸ்லே ஹையர் அஃபிஷியலில் இருப்பாங்க, இல்லை ஐஎஃப்எஸில் பார்த்துக்கோ. சும்மா மேம் என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த பார் வையன், உன் மனசு இதெல்லாம் தூக்கிட்டு வந்து இங்கே பார்க்காத. இந்த பார், ஆஸ் அ
வெல்விஷராக சொல்கிறேன், பர்சனலாக அட்வைஸ் பண்ணுறேன், வேண்டாம். இது எனக்கு என் காதுக்கு வந்ததோட ஓகே தான். எனக்கு ஹெட் இருக்கிறது அவனுக்கு தெரியும்ல. அவங்களுக்கெல்லாம் போச்சு அப்படின்னா சஸ்பெண்டில் போவேன், இல்லை ட்ரான்ஸ்ஃபர் அது இதுன்னு சொல்லிட்டு தூக்கி அடிப்பாங்க, பிளாக் மார்க் ஆகும். இப்போவே இது எப்படி என்னன்னு தெரில, நீ டீல் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு உன்னை வந்து கேட்பாங்க, விசாரிப்பாங்க. கமிஷனில் போட்டிருக்காங்க தெரியுமா அவனுக்கு? என்ன மேம் சொல்கிறீங்க? கமிஷன்லாம் வேணாம் மேம். நான் எதுவும் நீ அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு தெரியும். இது வரைக்கும் உன் மேலே பிளாக் மார்க்கே இல்லை. அதனால தான் உன்னை வந்து அதிகமாக விசாரிக்கணுன்றாங்க. நீ இதுதான் வேலையாகவே வச்சு தெரியறியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்ருக்காங்க. மேம் ப்ளீஸ் மேம். இந்த பார்வையன் அங்கே போயிட்டு இந்த மாதிரி நான் இப்படி பண்ணல மேம், இப்படி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட இன்னசென்ட்லாம் அங்கே தூக்கிட்டு காமிக்காத. ஆட்டிடியூடாகவே பீஸு. சேம் டைம் அவனை யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்லு. மேம் எப்படி மேம் போய்? சரி போ, லவ் பண்ணுறேன்னு சொல்லு, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லு, அப்புறம் தெரியும் உனக்கு என்ன ஆகுது அப்படின்ட்டு. மேம் இந்த பார்வையன் இது அவனுக்குமே பிரச்சனை. இந்தியா விட்டு வெளில போகும்போது ஃபேன் பேஸ் எல்லாம் என்ன நடக்கும்னு தெரியும்ல. நானும் இப்போ தான் விசாரித்தேன், அவனுக்கு அவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்குது. முடியாது வயன், பிரேக்கப் பண்ணிட்டு ஒழுங்காக உன் லைஃப்பை வேறு மாதிரி லீட் பண்ணு. இது உனக்கு செட் ஆகாது. ஆஸ் எ வெல்விஷராக சொல்லிட்டேன், பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கட் ஆகிருக்கும். நீங்கள் வந்து அன்றைக்கி ஃபுல்லாக உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருந்துருப்பீங்க. நீங்கள் இப்போது ஆஃபீஸ் போக முடியாது, திரும்ப அந்த ரூமர்லாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கு இல்லையா, அது நிறைய ட்ரெண்ட் ஆனதால் நிறைய நியூஸ் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஆஃபீஸில் உங்களை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக தான் வந்து நின்றுட்டுருக்கோம். உங்கள் பங்களாலேயும் வந்து நின்றுட்டுருப்பாங்க. இது எல்லாமே தாங்களுக்கு தெரியும். கால் பண்ணுவார், நீங்கள் எடுக்க மாட்டீங்க, பேசவே மாட்டீங்க. அவர் உங்கள் வீட்டுக்கு வர்றதா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பிஏ ஸ்ரீகிட்ட பேசியிருப்பார். அவர் மூலமாகவும் நீங்கள் எதுவும் கால் எடுக்காதீங்க, எதுவும் பேசாதீங்க, நான் எங்கே இருக்கேன்னு சொல்லாதீங்கன்னு சொல்லியிருப்பீங்க. அப்படி தான் நீங்கள் ஒரு 1 வீக் கிட்ட தனியாக ஒரு வீடியோ எடுத்து தங்கி ரூமில் இருந்துகிட்ருக்கீங்க. அவர் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தேடியிருப்பார். எதுவும் இல்லை, இந்த கமிஷனுக்கு நீங்கள் போயிருப்பீங்க. இப்போ கமிஷனுக்கு நீங்கள் போயிருக்கிறதால அது மீடியாவுக்கு தெரியும் இல்லைங்களா, எல்லாருக்கிட்டேயும் அது ட்ரெண்ட் ஆகிருக்கும் இல்லையா. அப்படி தான் அந்த கமிஷனுக்கு அவருமே வந்திருப்பார். தயா நீ எங்கே? நானும் வரேன். நீலாம் அங்கே அலோட் கிடையாது தெரியுமா? தெரியும், பட் ஆனால் நான் பர்மிஷன் வாங்கியிருக்கேன். நீ எதுவும் என்ன ரெக்கமெண்டேஷன் லெட்டர் இங்கேயும் வந்திருக்கா? தயம் ஏன் தயம் இப்படி பண்ணுற? நீ எனக்கு ப்ளஸ்ஸாக பண்ணுறேன்னு எல்லாமே மைனஸில் பண்ணி வச்சுருக்க தயம். போன உடனே பாரு, அந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கி வச்சுக்கிட்டே கொஷின் கேட்பாங்க. நானும் வரேன். நீ வர முடியாத. நான் இங்கே பார் கையில் அதுக்கு வச்சுருக்கியா, எல்லாத்துக்கும் ரெக்கமெண்ட். என்ன வா வந்து தொலை, நான் அவனை கூப்பிட்டு போனாலும் என்ன கொஷின் கேட்டு வா. கூலாகடி என்ன பண்ணுறது தயம், என்ன பண்ணுறது? ஏன்டி இப்போலாம் டென்ஷனாக பேசுகிறேன்? நான் டென்ஷனாக தான் தயம் இருந்துகிட்ருக்கேன், டென்ஷனாக தான் இருந்திருக்கேன். லாஸ்ட்டாக அந்த 3 இயர்ஸில் உனக்கு என்னென்ன நடந்துச்சு அப்படின்றது உனக்கு இது 6 இயர்ஸில் எதுவும் தெரியாது தயம். அவ்வளோ டென்ஷன் ஆவேன், அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆவேன், அவ்வளோ கோவமாவேன், அவ்வளோ ஆட்டிடியூட் காமிப்பேன். தெரியும்டி தெரியும். கூல் சாரி தயம், கஷ்டமாக இருக்குடா, கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் இந்த இடத்துக்கு வரத்துக்கு. அசால்ட்டாக ஒரு ஃபோட்டோ வச்சு. சரிடி நான் பேசுகிறேன், நீ பேசி ஒன்றும் ஆகாத. மிஸ் வயன் வாங்க. வரேன் சார். போயிட்டு உட்காரிங்க ஒரு சேரில். தயங்க வந்து வெளில தான் இருக்காங்க, அவருக்கு இன்னும் உள்ளே விடுறதுக்கு பர்மிஷன் கொடுக்கல. என்ன வயன், உங்கள் சைட்லேருந்து ஏதாவது எங்களுக்கு கிடைச்ச ப்ரூஃப்லாம் உண்மைன்னு தோணுது உங்களுக்கு? சார் நான் என்னுடைய வேலையை தான் செஞ்சேன். சேம் டைம் நான் அவரை லவ் பண்ணுறேன். இப்போது கிடையாது, நான் காலேஜ் படிச்சுட்ருக்கிறதுலேருந்து. இதில் உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபணம் இருக்குங்களா? வயன் நீங்கள் லவ் பண்ணுறது, கல்யாணம் பண்ணுறது அதெல்லாம் தட் இஸ் யுவர் பர்சனல், அதெல்லாம் நாங்கள் கேட்க மாட்டோம். பட் அவர் ஆஃபீஸ்க்கு எதுக்கு வராரு, டெய்லி எதுக்கு வராரு? நீங்கள் உங்கள் ஒர்க் தான் பார்த்துட்ருக்கீங்களா இல்லை வேறு ஏதாவது லீகல்? சார் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். என்னுடைய கரியரில் ஒரே ஒரு பிளாக் மார்க் கூட கிடையாது, கரெக்டாக இருந்துகிட்ருக்கேன் இனி வரைக்கும் சார், இனி வரைக்கும். இது எங்கேருந்து எப்படி முளைச்சதுன்னு எனக்கு தெரில. நீங்களே விசாரிச்சுக்கோங்க என்னுடைய கொலீக்ஸ்கிட்ட, என்னுடைய ஆஃபீஸில் எனக்கு கீழே ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ்கிட்ட, 32 ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்ட, எல்லார்ட்டையும் கேளுங்க. ஓஎன் விசாரித்தோம். பட் ஆனால் உங்கள் மேலே
இருக்கிற ஒரே பிளாக் மார்க் இது மட்டும்தான் ஒயின் இடிக்குது. இந்த கண்ட்ரியாக இருந்தால் நாங்கள் விசாரிச்சிருக்க மாட்டோம். அதர் கண்ட்ரி ஐடல் வேறு, கான்சர்ட்க்கு நீங்கள் அப்ரூவல் கொடுக்கல. இப்போது நீங்கள் பேக் சைடில் இருந்த நீங்கள் தான் லேண்ட்லாம் இது பண்ணி அதெல்லாம் என்ன சார்? ஜஸ்ட் கேட்டாங்க, நான் சொன்னேன், சஜஸ்ட் பண்ணியிருக்கேன் சார். எல்லாமே நானே பார்த்து இப்படி சார் பண்ண முடியும்? எனக்குன்னு ஒர்க் இருக்குது, ப்ரொஃபஷனல் இருக்குது, பண்ணிகிட்ருக்கேன். சரிங்க வயன், சரி. கொரியாவில் அந்த இஷ்யூக்கு நீங்கள் ஏதாவது இங்கேருந்து சப்போர்ட்? சார் அந்த இஷ்யூலாம் என்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொட்டாதீங்க சார். சாரி ஃபார் தட். நான் அதிலெல்லாம் சம்மந்தப்பட்டது கிடையாது சார். இப்போ தான் அவர் கான்சர்ட்க்கு வந்திருந்தார், பேச்சப் பண்ணோம், அவ்வளோதான். தட்ஸ் ஆல். கான்சர்ட்க்கு அப்ரூவல் கேட்டாங்க, கொடுக்க முடியல. ப்ளீஸ் பண்ணாங்க, அப்போவும் நான் கொடுக்கல. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு சப்மிட் பண்ணியிருக்கேன் சார். எல்லாமே பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே என் மேலே ஏதாவது பிளாக் மார்க் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்களா சார்? பண்ணுங்கள் சார். இதுக்கு மேலே எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை சார். தேங்க்யூ. சரிங்க நீங்கள் போகலாம். இப்போது தயங்க கூப்பிட்றாங்க. தேங்க் சைட்லேருந்து அவருமே சொல்கிறாரு, எல்லாம் ஓகேவாக இருக்குது, பட் இருந்தாலுமே இவங்களை 6 மந்த் சஸ்பென்ஷனில் போக சொல்கிறாங்க. இது சஸ்பென்ஷன் கொடுக்கணுன்றது அவசியம் கிடையாது. பட் ஆனால் இது பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு. அது எல்லா சோஷியல் மீடியாலேயும் ட்ரெண்டாகிடுச்சு அப்படின்றதுக்காக மட்டுமே இந்த அளவுக்கு அவங்க கேர்லெஸ்னஸாக இருந்ததால் மட்டும்தானே அப்படின்ற மாதிரி சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. அது அவங்களுக்கு செம்ம ஹர்ட்டாக இருக்கும். அவ்வளோ வலிக்குது. இது வரைக்கும் பிளாக் மார்க்கே இல்லாத இவ்வளோ பெரிய இடத்துக்கு நான் வந்திருக்கேன். பிளாக் மார்க்னு இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு ப்ரொமோஷன் கட் ஆகும், நெக்ஸ்ட்டு பொசிஷன் கட் ஆகும். இது எல்லாமே யோசிச்சு உங்களுக்கு அவ்வளோ ஹர்ட் ஆகுது. நீங்கள் அவ்வளோ அழறீங்க. இதுக்கு தான் தேங்க்ஸ் சொன்னேண்ணா. இதுக்கு தான் என்னோடய ப்ரொஃபஷன் நான் விட்டு தர முடியாது. நீ விட்டு வரலாம், நீ எனக்காக விட்டு வரலான்னு நினைக்கலாம் தாயா. வலிக்குது அவ்வளோ எஃபோர்ட். நீ கூட என் கூட இல்லை. அந்த 6 இயர்ஸ் என்னோட இந்த இது மட்டும் தான் என் கூட இருந்துச்சு. இப்போது 6 மந்த்ஸ் நான் இது எல்லாமே எப்படி இருக்க போகிறேன் தாயா? நீ இல்லாமல் கண்டிப்பாக இருப்பேன் தாயா. இது இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது தாயா, இருக்கவே முடியாது. வாழ்ந்துட்டேன், என்னால் முடியாது தாயா. நீ போயிடு, தயவு செஞ்சு போயிடு. நீ ஆயிரு, நானாக இருக்கேன். இவ்வளோ தான், இதுதான் நிரந்தரம். புரியுதா? என்ன பேசிகிட்டு இருக்க 6 மந்த்ஸ் தானே தையா? உனக்கு 6 மந்த், ஆனால் எனக்கு அப்படி கிடையாது. நீ எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வர அப்படின்னா கூட உனக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யத்தை க்ரியேட் பண்ணுறதுக்கு முடியும் தாயா. கண்டிப்பாக உன்னோட ப்ரொஃபஷனில் முடியும். பட் ஆனால் என்னோடய ப்ரொஃபஷன் அப்படி கிடையாது தாயா. இதை நம்பி தான் எல்லாமே. இதுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நான் எது வேணாலும் பண்ணலாம். இல்லைன்னா நான் 0 தான் தாயா. நான் 0 தான். நான் கஷ்டப்பட்டது எல்லாமே போயிடுச்சு தாயா. என்னோட கஷ்டம் எல்லாமே நான் என்ன பண்ணுவேன் தாயா. 6 மந்த்ஸ் ஆனடி தாயா. 6 மந்த் தான். 6 மந்த்து தான். கரெக்ட் தாயா, கரெக்ட். 6 மந்த்ஸ் தான். உனக்கு உன்னோட ப்ரொஃபஷனில் 6 மந்த்ஸ் கூட வீட்டில் இருந்துக்கலாம், வெளியில் போய்க்கலாம், எங்கே வேணாலும் இருந்துக்கலாம். கஷ்டப்படுவேன், ரொம்ப கஷ்டப்படுவேன், திடீர்னு சிரிச்சிட்ருப்பேன். பட் ஆனால் என்னோடய ப்ரொஃபஷன் எப்படி தெரியும்ல? தெரியும்டி, தெரியும். அதுக்காக இப்போ நீ இப்படிலாம் உனக்கு புரியாது தயா. என்னோடய பெயின் என்னன்னு உனக்கு இப்போவும் புரியல தயா, புரியல. நான் உனக்கு கிடச்சேன்னு அவ்வளோதான் தயாங்க உனக்கு இப்போதைக்கு. ஆனால் எனக்கு அப்படி இல்லை. நீ எனக்கு இப்போது 6 இயர்ஸா 6 இயர்ஸா என்கிட்ட இல்லைனாலும் அதோட பெயின் என்கிட்ட இருந்துச்சு. இதையும் தாண்டி நான் ஓடிட்டுருந்தேன். ஆனால் என்னை ஒரு பக்கம் காம் பண்ணது என்னோடய ப்ரொஃபஷன் தான் தயா. என்னோடய ப்ரொஃபஷன் தான். அது உனக்கு தெரியாது. என் வீட்டுக்கு கூட போக மாட்டேன். எப்போ பாரு ஆஃபீஸ் வீடு, வீட்டுக்கே வரமாட்டேன் தயா. மேக்ஸிமம் அப்படி தான் போனேன். ரொம்ப 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 இந்த பேர் ஒயன் அப்படின்ற பேர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் அப்படின்ற மாதிரி தான். இந்த ஒயிட்டுன்ற நேம் நானாக வச்சுக்கிட்டது கிடையாது. வந்தது
அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த 6 இயர்ஸ் அவ்வளோ உழைச்சிருக்கேன். சின்னதாக ஒரு பிளாக் மார்க் நீ வந்ததும். அதனால் வேண்டாம் தாயா, வேண்டாம். நான் அதான் சொன்னேன், உன்னோட ப்ரொஃபஷனுக்கும் என்னோடய ப்ரொஃபஷனுக்கும் சூட் ஆகாதுன்னு சொன்னேன். என்னோட ஹையர் அஃபிஷியல் கேபினட் சீஃப் என்ன சொன்னாங்க தெரியுமா? உனக்கு இதெல்லாம் சூட் ஆகாதுடி, உனக்கு இதெல்லாம் சூட் ஆகாது. நீ நம்ம ப்ரொஃபஷனில் யாராவது பெரிய ஹையர் அஃபிஷியலாக இருக்கிறவங்களா இல்லை மற்ற டிபார்ட்மெண்ட் ஹையர் அஃபிஷியலில் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ உன் ஏஜ் பர்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோரும் அப்படி தான் சொல்கிறாங்க. எல்லாரோட நினப்பு அப்படி தான் இருக்குது என் மனசில். இந்த கமிட்டியில் கூட சொல்கிறாங்க. என்ன பண்ணட்டும் தயா, என்ன பண்ணட்டும்? அப்படிப்பட்ட லவ் எனக்கு எதுக்கு? அதையும் தாண்டி நான் வரேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு அசிங்கமாக இருக்குது தயா. எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. வேண்டாம், நான் ஒன்று குறை சொல்ல மாட்டேன் தயா. நீ எனக்கு பியோர், அவ்வளோ பியோர். வேண்டாம் தயா. இந்த பார்வையன் என்னை கஷ்டப்படுத்துகிற, வேண்டாம். நீ உனக்கு பிடிச்ச வேலையை நீ செய்கிற, எனக்கு பிடிச்ச வேலையை நான் செய்கிறேன். இதில் நடுவில் இந்த 3rd பர்சன் அப்படின்ற சொசைட்டி எப்போ வந்தாங்க? நம்ம லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போதே தெரியாதா? நம்ம இந்த மாதிரி ப்ரொஃபஷனுக்குள்ளே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியாதாடி? 2 பேருமே பிகினிங் ஸ்டேஜில் தான் இருந்தோம் அப்போதைக்கு. அப்போவே கட் பண்ணிட்டு போயிருக்கணும். எவ்வளோ தூரம் வந்துட்டோம் புரியுதா? இன்றைக்கி பேச்சப் ஆகிருக்கலாம். பட் ஆனால் அந்த லவ் உன் மனசில் ஏற்கனவே இருந்துச்சு, என் மனசில் இப்போ வரைக்கும் இருக்குது. புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிங்கரை நீட்டி உங்களை பாயிண்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. அவரையும் அவரோட செஸ்டையும் பாயிண்ட் அவுட் பண்ணியிருப்பார். ஓயன், இதோ பார், 2 டேஸ் டைம் கொடுக்குறேன், நல்லா யோசிச்சுக்கோ. 6 மந்த்ஸ்ன்றது என் கூட ஸ்பெண்ட் பண்ணு. இந்த லீவை எடுத்துக்கோ. சும்மா பிளாக் மார்க் யாருக்கு தாண்டி இருக்காது. இதுக்காக என்னை தூக்கி போட்டேன்னு வச்சுக்கேன், ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவேன். நானும் ஃபீல் பண்ணுவேன். 6 இயர்ஸ் நான் அவ்வளோ ஃபீல் பண்ணேன்டி உன்னை தூக்கி போட்டு. அந்த வலி உனக்கு வேண்டான்னு நினைக்கிறேன், அந்த வலி உனக்கு தரக்கூடாதுன்னு நினைக்கிறேன்டி. அதனால தான் இந்த கையை இறுக்கி பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். தப்பார், 2 டேஸ் டைம் எடுத்துக்கோ. உன் கண்ணு முன்னாடியே வரமாட்டேன். நான் இல்லாத இந்த இந்தியா உனக்கு எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணு, நல்லா ஃபீல் பண்ணடி. அதுக்கப்புறம் சொல்லு இந்த தேங்க் வேணுமா வேண்டாமான்னு. வலியோடு சொல்கிறேன்டி, ரொம்ப வலியோடு சொல்கிறேன். உன்னோட ப்ரொஃபஷனுக்காக என்னை தூக்கி போடுறேன்னு சொல்கிற பார்த்தியா? உடஞ்சிட்டேன். அதையும் தாண்டி உன்னை லவ் பண்ணுறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஜாலின்னு இறுக்கி பிடிச்சி டைட்டாக சொல்லியிருப்பார். அந்த பெயின் சொல்லுது, நான் உன்னை விட்டு போக மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வேணாம், டைம் கொடுக்காத பக்கம் கண்டிப்பாக செஞ்சிருவேன். அதனால் தாண்டி சொல்கிறேன், 2 டேஸ் டைம் எடுத்துக்கோ. நீ பெயினில் இப்போ பேசிகிட்ருக்க, அதெல்லாம் நான் காது கொடுத்து கேட்டுட்ருக்கேன். நீ பெயினில் என்ன பேசினாலும் நான் காதில் வாங்கலை. அது ஒரு பொருட்டாக எடுத்துக்கணும்னு நினைக்கல. பார்த்துக்கோ 2 டேஸ் வரமாட்டேன், உடம்பு பார்த்துக்கோ, ஒழுங்காக சாப்பிடு. தயம் வராத, திரும்ப என்கிட்ட கேட்காத. வருவண்டி, உன்னை விட்டுட்டு போகிறதுக்காக இங்கே இந்தியா வரல. பார்த்துக்கோ, உடம்பு பார்த்துக்கோண்ணே. சும்மா எதுக்கும் ஃபீல் பண்ணிகிட்ருக்காத. 6 மந்த்ஸ்ன்றது இப்படின்றதுக்குள்ளே போயிடும். எல்லாத்துக்கும் ஃபீல் பண்ணி உடம்பை வேஸ்ட் பண்ணாத, ஸ்ட்ரெஸ் ஆகாத. அப்படின்னு சொல்லிட்டு தயம் கிளம்புவார். தயம் 2 டேஸ்க்கு அப்புறம் கால் பண்ணாத. பாரு, உங்கள் வீட்டுக்கு வருவேன், கேட்பேன். திரும்பவும் இதே மாதிரி நீ ஸ்டாண்டர்டாக தாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நில்லுடி. அப்போ இந்த தயம் உன் கண்ணு முன்னாடி வரமாட்டேன். அதுக்கப்புறம் இந்த தயம் இங்கே பிடிஎஸில் இருப்போன்னு மட்டும் நினைக்காத. நீ எனக்கு சப்போர்ட் பண்ணி கிடச்ச எதுவும் வேண்டாம். கண் காணாத இடத்துக்கு போயிடுவேன், பார்த்துக்கோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு தயம் கிளம்பியிருப்பார். நீங்கள் அங்கே கமிட்டியில் அங்கே தான் எல்லாமே நடந்திருக்கும். பட் ஆனால் கொஞ்சம் ப்ரைவேட்டான ஒரு ஸ்பேஸில் தான் நடந்திருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க, 2 டேஸாக நீங்கள் ஒழுங்காக சாப்பிடல, ஒழுங்காக இது இல்லை. அதாவது உங்கள் வீட்டுக்குன்னா உங்கள் வீட்டுக்கு போல், நீங்கள் உங்கள் கெஸ்ட் ஹவுஸ், அதாவது உங்களுக்கு அலோகேட் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா பங்களா, அந்த பங்களாவில் தான் இருந்துகிட்ருக்கீங்க. உடம்பு ஒழுங்காக பார்த்துக்கல, ரொம்ப முடியாத மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணி ரொம்ப முடியலன்னு சொல்லிட்டு படுத்துட்ருக்கீங்க. இப்போ தாயாங்க இது 2nd டே நீங்கள் ஏதாவது கால் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது ஐஷுக்கு கால் பண்ணுறாரு. ஹலோ, சொல்லுங்கள் தயா, நீங்கள் எனக்கு விஷயம் தெரியும்ல. கேள்விப்பட்டியா இல்லை உங்கள் அக்கா ஏதாவது
இல்லை, அவள் என்கிட்ட எதுவும் ஷேர் பண்ணிக்க மாட்டாள். உங்கள் அக்காவை போய் பார்க்குறியா? அவள் அலோவ் பண்ணுவாளான்னு தெரில. போய் பாரு. நிறைய ஹர்ட் பண்ணிட்டா அவளை. போய் பாரு. பார்த்துட்டு எனக்கு கான்டாக்ட் பண்ணு. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவாள். 6 monthsன்றது அவளுக்கு பெருசாக தெரியுது. எனக்குமே புரியுது அவளோட வலி என்னன்ட்டு. தயம், அழறீங்களா? இல்லை, கொஞ்சம் அப்படியே அடைக்குது, பேச முடியல. தயம், என்ன சொல்கிறீங்க? லவ் பண்ணுறீங்களா? நானும் அவளும் ரொம்ப வருஷமாக லவ் பண்ணுறோம். அவளை போய் பாரு. பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் சொல்லிவிடு. என்ன? ஃபீல் பண்ணாதீங்க தயம், ஃபீல் பண்ணாதீங்க. நான் அக்கா கிட்டே பேசிட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போ. ஐஷு உங்களை பார்க்க தான் வந்திருப்பா. அக்கா அக்கா உடம்பு முடியலையா என்ன? என்னடி இவ்வளோ தூரம் சாக கிடந்தா கூட எட்டி பார்க்க மாட்டேன். என்னக்கா பேசுகிற? நீ தான் என்னை சேர்த்துக்க மாட்டேன். உன்னை எனக்கு பிடிக்கும்டி. நீ இப்போ நீ ஃபேன் பேஸு அது இதுன்னு சுற்ற ஆரம்பிச்சியோ. ஏங்கா தயங்க லவ் பண்ணுறதால தான் நீ இந்த மாதிரி? ஆமாண்டி. இப்போது நான் அந்த நிலையில் நிற்கிறதுக்கு அந்த ஃபேன் பேஸில் நான் ஒரு காலம் வச்சுருந்ததால் தாண்டி. அந்த டீப்பான ஒரு வாய்ஸ், ஒரு பாட்டை கேட்க போய் எவ்வளோ தூரம் லவ் எல்லாத்தையும் கடந்து வந்து நான் இங்கே நிற்கிறேன். நீ அந்த மாதிரி நின்றுடக்கூடாதுன்னு நினச்சேன்டி. இதோ பார்க்கா, லவ் பண்ணுறதுன்னு தயங்க. ரொம்ப லவ் பண்ணுறேன். என்ன பண்ண சொல்கிறேன்? சேர்ந்து வாழுங்க. 6 monthsன்றது சும்மா இந்த 6 months நீ உன்னோட ப்ரொஃபஷனுக்காக யோசித்த நீ உன் லைஃப் அப்படின்ற ஒரு விஷயத்த மறந்துட்டக்கா. சும்மா இதையே கட்டிட்டு அழாத. போ, பேசு, சேருங்க, கல்யாணம் பண்ணிக்கோங்க, நல்லா இருங்க. இதுக்கப்புறம் அவங்க சொல்கிறதுக்கல்ல. அவரை ஃபோன் பண்ணி தொண்டையை அடைக்குது, மூக்கு அடைக்குது, மூச்சு அடைக்குது அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. என்னடி சொல்கிற? ஆமாக்கா, அவர் உன்னை நினச்சி ஃபீல் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஏதோ அழுதுட்டு பேசுகிற மாதிரி இருந்தது. வாங்கிட்டியா? எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. என்னவோ மூக்கு அடைக்குது, இது அடைக்குதுன்னு உடம்பு சரியில்லையா அவருக்கு? இல்லைக்கா, அவர் தான் ஏதோ தொண்டை அடைக்குது, பேச முடியலை அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஓ, எமோஷனாக பேசியிருக்கான். அதை ஏன்டி இப்படி பேசுகிற? ஓ, நீங்கள் அந்தளவுக்கு க்ளோஸ் ஆக்கா நீங்கள்? வருஷக்கணக்கில் ஓடி. என்னக்கா சொல்கிற? அதனால தான் என்னை விட்டு போக மாட்டேன்றான். என்னக்கா அவன் இவன்ற? என்னடி என் புருஷனை நான் அப்படி சொல்லாத, எப்படி சொல்கிறது? ஓ, அந்தளவுக்கு ஆயிடுச்சு. இப்போது ஐஷு வந்து தயங்க கூப்பிட்றா. கேட்டிங்களா? உங்கள் மேலே இன்னும் பாசமாக தான் இருந்துகிட்ருக்கா போல். பொறாமையாக இருக்குது தயம். என்னடி என்ன பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி பார்ப்பீங்க. ஷாக்கு. தயங்க தான். ஐஷு கொஞ்சம் வெளில போறியா? சரிங்க மாமா, வெளில போகிறேன். அப்படி ஒயின் வந்து உங்களை வந்து, அதாவது ஐஷு வந்து வியடாக பார்க்குறா. என்ன மாமாலாம் கொடுப்பறா அப்படின்னு சொல்லிட்டு. என்னக்கா பார்க்குற? அப்புறம் நீ புருஷன் சொல்லிட்ட, அப்போ எனக்கு மாமா தானே, அக்கா புருஷன். ஆமாம் ஐஷு, போ. மாமா கொஞ்சம் உங்கள் அக்கா கிட்டே பேசுகிறதுக்கு நிறையா இருக்குது, வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கதவை சாத்தி லாக் பண்ணியிருப்பார். என்ன தயம் பண்ணுற? செட் ஆகாது, ப்ளீஸ் விட்டு. உனக்கும் இது செட் ஆகாது தயம், விட்டு. அப்படியாடி? சரி விட்டுடுறேன்டி, விட்டுடுறேன். உனக்கு எனக்கும் எத்தனை வருஷம் உள்ள பாண்டு இருக்குல்ல, அதை ஒரு தடவை யூஸ் பண்ணிக்கிறேன்னு. தயம் தப்பாக பேசாத தயம், போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடியாத மாதிரி ஒரு டோனில் பேசிகிட்டு இருக்கீங்க. என்னடி இவ்வளோ நேரம் உன் தங்கச்சிக்கிட்ட நல்லா தானே பேசிகிட்டு இருந்தேன், என்கிட்ட மட்டும் ஒரு மாதிரி முடியலன்ற மாதிரி காமிக்கிற? என்னடி விஷயம்? என்னால் சுத்தமாகவே முடியல. எதுலாம் எங்கே போனேன்? நான் தான் 2 நாள் டைம் கொடுத்தால, சொல்லுடி என்ன ஆன்சர்? அதான் சொல்கிறது தயம், செட் ஆகாது, நீ போ. செட் ஆகவே ஆகாது தயம். ஒய்யன், நான் சொல்கிறது ஒழுங்காக கேளு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து அப்படி படுத்துட்ருப்பார்.
ஒரு சைடாக திரும்பின மாதிரி உங்கள் பக்கம் பார்த்த மாதிரி உங்களை அப்படியே இருக்கேன்னு வச்சுக்கிட்டு, இதோ பாரு பொண்டாட்டி, உன்னை விட்டு எப்படி நான் போகணும்னு நினைக்கிறேன், நீ லவ் யூ டி, எப்பவும் போக மாட்டேன். இப்படி தான் இந்த சொசைட்டியெல்லாம் நம்மளை வச்சு கேம் ஆடுதுடி. நம்ம ஒரு நியூஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் புரியுதா? நான் என்னை அவங்களால ரசிக்க முடியும். நான் இப்படியே சிங்கிளாக இருந்துடணும். என்னை எப்போ வரைக்கும் காலம் ஃபுல்லாக பார்த்துக்கிட்ட ரசிச்சுக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு நான் ஒரு பொண்ணு கூட பேசினாலோ பழகினாலோ அவங்களுக்கு ப்ரொசஸ் ஆகும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு கண்டென்ட் என்னை ஃபோட்டோவிலே பார்த்து ரசித்து, என்னை ஃபோட்டோவிலே பார்த்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, குழந்தை பெற்றிருப்பாங்க, என் கூட சண்டை போட்டிருப்பாங்க. நான் வந்து நிறைய வெரைட்டியாக என்னை யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் என்னால் பேக் சைடில் சிரிக்க முடியலடி, அழதான் முடியுது. தெரியுமா உனக்கு? நீ கூட தப்பார் உன்னோட எமோஷன்ஸை வெளில சொல்லிட்டேன். என்னால் சொல்ல முடியல. அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறானுங்கடி, என்ன அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறானுங்க. நீ கூட இந்த சந்தோஷத்தை கொடுக்க மாட்டியாடி? என்னதான் ஏன் பேசுகிற நீ? அதனால தாண்டி சொல்கிறேன், உன் ப்ரொஃபஷனுக்கு நீ உண்மையாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உன் லைஃப்பை வேஸ்ட் பண்ணாத. என்னோடய ப்ரொஃபஷனுக்கு நான் உண்மையாக இருக்கேன்னு சொல்லிட்டு என்னோடய லைஃப்பை வேஸ்ட் பண்ண விரும்பலடி. நம்ம கல்யாணம் பண்ணிப்போம். யாருக்கும் தெரிய வேண்டாம், உன் ப்ரொஃபஷனுக்கும் தெரிய வேண்டாம், என்னோடய ப்ரொஃபஷனுக்கும் தெரிய வேண்டாம். புரியுதா? என்ன தான் பேசுகிற? ஆமாம், நீ சிங்கிளாக இரு, நானும் சிங்கிளாக இருக்கேன். பட் நம்ம 2 பேரும் சேர்ந்து மிங்கிளாக தனியாக இப்படி இருந்துட்டு போயிடுறோம். தயா வேண்டாம், உண்மையாக தாண்டி சொல்கிறேன். தாலியை மறைச்சி போட்டுக்கோ. இல்லை தாலி கட்டிக்கிட்டு நான் தான் சொல்கிறதுனால சொல்லு, எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கழிச்சு, ஆமாம் எங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி, முன்னாடியே சொன்னால் நீங்கள் பிரச்சனை பண்ணுவீங்க, அதனால சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 இயர்ஸ் கழித்து சொன்னேன் அப்படின்னா, ஓகே முன்னாடியே கல்யாணம் ஆகிருக்கு போல் அப்படின்னு நினச்சிப்பாங்கல்லடி. அப்படி இருந்துருவோம். என்ன சொல்கிற தயா? என்ன பேசுகிற நீ? அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் இங்கேயும் நீ அங்கேயும், அதாண்டி சொல்கிறேன். நான் அங்கேயும் நீ இங்கேயும் அப்படி தான் இருக்க போகிறோம். அப்பப்போ மீட் பண்ணிப்போம். ட்ராவல் தானே, பார்த்துக்கலாம் விடு. நான் இங்கே வரேன், நீ அங்கே வெக்கேஷனுக்கு நீ அங்கே வா. நான் அப்பப்போ கான்செப்ட் சொல்லி இங்கேயே ஒரு 2-3 கான்செப்ட் வருஷத்துக்கு வைக்க சொல்கிறேன்டி. ப்ளீஸ் டி, அக்செப்ட் பண்ணடி. தயா வேண்டாம் தயா, நீ அக்செப்ட் பண்ண மாட்ட, அக்செப்ட் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட அன்னைக்கு அவங்களுக்கும் அவருக்கும் ஒரு மேக்கப் செஷன் ஸ்மூத்தாக ஒரு பேஷனேட்டான கிஸ்ஸில் ஸ்டார்ட் ஆகி ஒரு பேஷனேட்டான கிஸ்ஸில் அவங்க ஃபோர்ஹெட்டில் முடியுது. நீங்கள் 2 பேருமே இப்போ அவங்க பெட்டில் இருக்கீங்க. அவர் பார்வையன் அட்வான்டேஜ் மட்டும் எடுத்துக்கல, உரிமையில் பொண்டாட்டின்ற உரிமையில் உங்ககிட்ட. புரியுதா? கல்யாணம் பண்ணிப்போம். என்னதான் எனக்கு பேசுகிற? உண்மையாக தாண்டி. என் பிடிஎஸ் மெம்பர்ஸ்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டேன், கல்யாணம் பண்ணிக்கிறோம் நாளைக்கு. புரியுதா? அதனால தான் இன்றைக்கி லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டேன், தப்பாக எடுத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு முடியுது. அப்படி தான் உங்களுக்கும் தயங்குக்கும் கல்யாணமும் முடிஞ்சிருக்கும். அடுத்த நாளே பிடிஎஸ்க்கு மட்டும்தான் தெரியும், உங்கள் சைடில் உங்கள் ஃபேமிலிக்கு மட்டும்தான் தெரியும். 6 months வந்து நீங்கள் அவர் கூட தான் இருக்கீங்க, பிடிஎஸ் கூட தான் சுற்றிட்டுருக்கீங்க. அந்த கான்செப்ட்டுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறீங்க. பட் உங்கள் ஃபேஸ் வெளில வரவே வராது. உள்ளே அந்த ரிசல்ட் நடக்கிற அந்த ரூமில் மட்டும்தான் நீங்கள் இருப்பீங்க. தயாங் கூட அவ்வளோ நல்லா பேசிட்டு மற்ற சுற்றி இருக்கிற ஜிமின் கூட அவ்வளோ ஃபன் பண்ணிகிட்ருப்பீங்க. ஜிமின் கூட நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து தயாங்குக்கு ப்ரொசஸ் ஆகிட்டே இருக்கும். என்னடி பண்ணுற? என்ன தயாங் பொறாமையா? ப்ரொசஸா? ஆமாண்டி, இந்த மாதிரி சிரித்து எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்காது. எனக்கு அவ்வளோ என்ன தயாங் 6 months அப்புறம் நான் என்ஜாய் பண்ண வேண்டாமா? பண்ணடி. அதே மாதிரி எனக்கு கொஞ்சம் சரி தயாங் இங்கே இந்த மாதிரி பேசாத. ஆமாண்டி, அவனுங்க எல்லாம் கலாய்க்கிறாங்கன்னுட்டு என்கிட்ட கொஞ்சம் கூட ஒழுங்காகவே பேச மாட்டாடி, பேசுடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கையை இழுத்து பிடிச்சி போயிட்டு அப்பப்போ ஒரு ரொமான்டிக்ஸ் அந்த மாதிரி நிறைய நடந்துகிட்ருக்கு. அப்படி தான் ஃபைனலாக அந்த கான்சர்ட்கான டே ஒன்று வந்து ரொம்ப அப்படியே பிரம்மாண்டமாக கோலாகலமாக அப்படின்னு நடக்குது. நிறைய ஃபேன் பேஸ் வராங்க, நிறைய கேர்ள்ஸ் எல்லாருமே தயாங்கு வி அப்படின்னு சொல்லிட்டு தயாங்குக்கும் ஜேகேக்கு ஜிமின்க்கு ஜேகோப்க்குன்னு நிறைய பேர் வராங்க. ஃபேன் பேஸ் எல்லாம் அவங்கவுங்க இதை பிடிச்சி வச்சுட்டு, அதாவது அவங்கவுங்க ஃபோட்டோ பேனர்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுட்டு
அவ்வளோ கோலாகலமாக நடக்குது. அங்கே வந்து என்னுடைய லவ்வுக்கு, என்னுடைய ஹார்ட் பீட்க்கு நான் இந்த பாட்டை டெடிகேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீப்பான வாய்ஸில் ஒரு சாங் பாடுறாரு. சென்டிமெண்ட்டாக, லவ்வபிளாக, அந்த அந்த லாங்காக நீங்கள் ஒரு லாங் ஷாட்டில் ஒரு தூரமாக இருந்துட்டு நீங்கள் இந்த பாட்டை கேட்டுட்ருக்கீங்க. ஃபைனலாக சொல்லியிருப்பார், மை ஹார்ட் பீட் யார் அது, என்னோடய லவ் யார் அது அப்படின்னு சொல்லிட்டு யான்ட்டனா சொல்லியிருப்பார். அதாவது அவருடைய நாய் இருக்கு இல்லையா, பெட்டு, அந்த பெட்டு இருக்கு இல்லையா, அந்த பெட்டுக்கு டெடிகேட் பண்ணுறதா சொல்லியிருப்பார். பட் உங்களுக்கு மட்டும் தெரியும் அந்த வரிகள் எனக்கானது, அந்த வார்த்தை எல்லாமே எல்லாமே என் மனசுக்கு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி உங்கள் ஹார்ட் பீட் அப்படியே துடிக்குது. தயாங் 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 அப்படின்னு சொல்லிட்டு லவ் யூடா அப்படின்ற மாதிரி உங்கள் வதுடு சொல்லுது பொறுமையாக. இப்போது இந்த வீடியோ இங்கே அப்படியே எண்ட் ஆகட்டும்டா. நல்ல ஒரு லவ்வபுளான மூமெண்ட்ஸாக போயிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நல்லா ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு கமெண்ட், எனக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னு. இல்லை நல்லா இல்லை அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி வேண்டாம், இந்த மாதிரி போடுங்க, இது ஏன் இப்படி போட்டிருக்கீங்க, இப்படி ஏன் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கீங்க, நெகட்டிவாக சொன்னாலும் கூட நான் அதை ஏற்றுக்கிறேன். என்கிட்டேருந்து நிறைய சேஞ்சஸ் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் மாற்றிக்கிறேன். என்கிட்ட நிறைய சேஞ்சஸ் உங்களுக்கு வேணும்னா அதை சொல்கிறதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்குது. நான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறது ப்ளஸ்ஸோ மைனஸோ ஒரு கமெண்ட், பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கு, ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூடா கைஸ், தேங்க்யூ, பாய்.